அத்தியாயம் 1. இந்த கதையின் முதல் வாக்கியத்திலேயே ஆஜராகிவிட்ட பரத் தனது பிரீஃப் கேஸுடன் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தான். தோளில் லெதர் பேக்குடன், கழுத்தில் டால்கம் பவுடரின் வெள்ளை கோட்டுடன் நின்ற அவள் மடக்கி பிடித்த புத்தகத்தில் ஒரு பாரா படிப்பதும் பஸ் வரும் திசையில் பார்ப்பதுமாக இருந்தாள். 1.5 அடி இடைவெளி விட்டு அவன் பூக்கள் மண்டின சட்டையும் புகை கசியும் வாயும் ஜீன்ஸ் பின் பாக்கெட்டில் தேதி போடாமல் எழுதி தயாராய் வைத்திருக்கும் காதல் கடிதமுமாக அவளை பார்ப்பதுமாக இருந்தான். துண்டு போட்ட பெரியவர் இந்த நாடு உருப்படாது என்கிற சாராம்ச தகவலை விலாவரியாக கமாவாக போட்டு சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அருகில் நின்ற கண்ணாடிக்காரன் அவரின் கீழ் வேலை பார்ப்பதாலோ அல்லது கைமாற்றாக அவரிடம் 1000 ரூபாய் வாங்கியிருப்பதாலோ விஷ்ணுவின் விஸ்வரூப தரிசனம் போல அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பிச்சைக்காரன் அலுமினிய பாத்திரத்தை குலுக்கி பாரபட்சமின்றி எல்லோரையும் தொட்டு கேட்க பேச்சே வைத்துக் கொள்ளாமல் எல்லோரும் துரத்தினார்கள். லாட்டரி சிறுவனின் குரலுக்கு 2 பேரிடம் மதிப்பு இருந்தது. 10 லட்சம் விழுமாடா? கண்டிப்பா விழும் சார். பரத் 15 நிமிடம் காத்திருப்பில் வெறுத்து போய் காலி ஆட்டோ தேட துவங்க எல்லாம் எதிர் திசையில் ஓடின. இந்த திசையில் தூரத்தில் காலியாய் தெரிந்த ஆட்டோக்களில் கிட்டே வரும்போது ஆட்கள் இருந்தார்கள். அந்த சாக்லேட் நிற மாருதி அவன் அருகில் வந்து ஹாரன் அடித்தது. திரும்பி பார்த்தான் பரத். டிரைவிங் சீட்டிலிருந்து புன்னகை தவள அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? பரத் அந்த கேள்வி தனக்குத்தானா என்று உறுதி செய்து கொள்ள திரும்பி பார்த்து கொண்டான். அவளுக்கு வேற யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் மீசை வைத்தவர்கள் எச்சில் விழுங்கினார்கள். என்னையா கேட்டீங்க? என்ன மிஸ்டர் பரத், என்ன மறந்துட்டீங்களா என்றாள் லிப்ஸ்டிக் கிணவள். மினி டாப்ஸ் காற்றோட்டமாக இருந்தது. கத்தரிக்கப்பட்ட தன் கூந்தலை ஒரு கையால் நெற்றியில் துவங்கி மேற்புறமாக கோதிவிட்டபடி அவள் எங்கே போகணும்? கமான், நான் டிராப் பண்றேன் என்றாள். குரலில் ஒரு தேன் கூடே தெரிந்தது. ஏதாவது முக்கியமான உயர் அதிகாரியின் மனைவியாக இருக்க போய் தான் ஞாபகமில்லாமல் அழைப்பை புறக்கணித்தால் அது அநாகரிகமாக போய்விடுமே என்பதாலும், மேலும் அவள் கவர்ச்சியாக இருந்ததாலும் பரத் முன்கதவை திறந்து அமர்ந்து பிரீஃப் கேஸை தன் மடியில் வைத்துக் கொண்டான். கார் புறப்பட்டது. யோசிக்க ஆரம்பித்தான். யார் இவள்? பேங்க் ஆபீசர்? இன்சூரன்ஸ் ஏஜெண்டா? டாக்டர்? ஏதோ ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்? புத்தக கண்காட்சியில் சந்தித்த கவிதாயினி? டாக் ஷோவில் பார்த்த மிஸ்ஸஸ் ராம்குமார்? சன் டிவிக்காக என்னை இன்டர்வியூ செய்ய வந்தவள்? என்னாச்சு சார் உங்க காரு என்றாள். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உங்க பேர் ஞாபகம் இல்லை என்றான் பரத். மிருதுளா? மிருதுளா என்று சொல்லி பார்த்தான். அப்படியும் மண்டைக்குள் மணி அடிக்கவில்லை. எப்படி இருக்காங்க சுசீலா? தற்சமயம் கோபமா இருப்பா. ஏன்? நான் 1/2 மணி நேரம் லேட்டு. உங்க சொந்த ஆபீஸ் தானே? ஆனாலும் அவளுக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம். என்னங்க இது, லெஃப்ட் திருப்புறீங்க? என் ஆபீஸ்க்கு நேரா போகணும். பக்கத்துல தான் என் வீடு. ஒரு சின்ன வேலை இருக்கு. பேங்க் பாஸ்புக் எடுக்கணும், எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஏங்க மிஸ் மிருதுளா, நாம முதலா எப்ப சந்திச்சோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று தூண்டில் போட்டான். எப்படி சார் என்னால மறக்க முடியும்? 7/12/94. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் அது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாத நாள். மிக சுத்தமாக குழம்பியது. தூண்டிலில் விடை சிக்கவில்லை. என்ன இது, இவள் வேறு யாரையோ நினைத்து கொண்டு என்னோடு பேசுகிறாளா? ஆனால் சுசிலாவை பற்றி விசாரிக்கிறாளே. பரத், நான் ஒன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னங்க? தினம் காலையில எந்திரிச்சதும் நான் உங்க முகத்துல தான் முழிக்கிறேன். ஒன்னு கேட்கட்டா? என்ன? கொஞ்ச நாள் மெட்ராஸ் 10 இருந்தீங்களா? சற்றே தாமதமாக புரிந்து கொண்டு வாய்விட்டு சிரித்தாள். அங்கங்கள் இணைந்து சிரித்தன. எஸ், பைத்தியம்தான். உங்க மேல நான் வச்சிருக்க அபிமானத்துக்கு எல்லையே கிடையாது. அன்னைக்கு மட்டும் நீங்க உங்க வாயில அப்படி சொல்லலைன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்க முடியுமா என்றாள். 7/12/1994. என்ன நாள் அது? இவளிடம் என்ன எழவு சொன்னேன்? கார் அந்த அபார்ட்மெண்ட்டின் பார்க்கிங் பகுதியில் நின்றது. இறங்கினாள். பரத் இறங்காமல் சீக்கிரம் வாங்க, ஏற்கனவே நான் லேட்டு என்றான். நல்லா இருக்கே, இவ்வளோ தூரம் வந்துட்டு என் வீட்டுக்கு வரலன்னா எப்படி? வாங்க பரத், ஜஸ்ட் 5 நிமிஷம், ஒரு கப் ஜூஸ் சாப்பிட்டு போயிடலாம். இனிமேயும் சஸ்பென்ஸ் வேணாங்க, நான் 2 கையும் தூக்கிடுறேன். மிருதுளா, உங்க முகம் பார்த்த முகமா இருக்கு, ஆனா யாருன்னு ஞாபகம் வரல என்று இறங்கி நின்றான்.
ராமர் பாதம் பட்டு கல்லா இருந்த அகலிகைக்கு உயிர் வந்தது. காலம் பூரா அந்த அகலிகை தான் ராமரை நினைச்சிட்டு இருக்கோமே தவிர ராமர் அகலிகைய மறக்காம ஞாபகத்துல வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பரத். ஏங்க, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் இந்த புராண உதாரணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அறிவொளி இயக்க பாடம் மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிடுங்களேன், நீங்க யாருன்னு. என் வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். வாங்க, அட வாங்களேன் என்று அவள் லிப்டை நோக்கி நடக்க அந்த நடையில் ஒரு தாளம் இருந்தது. பரத் எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு அவளை தொடர்ந்தான். 5வது மாடியில் லிப்டிலிருந்து வெளிப்பட்டார்கள். நடந்து ஒரு வீட்டின் முன்னால் நின்று அவள் கதவை தட்டப்போகிறாள் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது முயல்குட்டி மாதிரி இருந்த கைப்பையிலிருந்து சாவி எடுத்து பொருத்தி கதவை திறந்தாள். மிருதுளா, நீங்க மட்டும்தான் இங்க இருக்கீங்களா? அம்மா இருக்காங்க, இப்போ ஒரு கல்யாணத்துக்காக திருச்சூர் போயிருக்காங்க. கமின் பரத். உள்ளே வந்த பரத் சோஃபாவில் அமரப்போக, இருங்க முதல்ல பெட்ரூம் போகலாம் என்றாள். வாட் யூ மீன்? வாங்களேன். பசுமாட்டின் பின்னால் கன்றுக்குட்டி போல பரத் தொடர, இதோ பாருங்க என்று அவள் சுவரை காட்ட அங்கே பெரிதுபடுத்தி லேமினேட் செய்து மாட்டப்பட்டிருந்த புகைப்படத்தில் மிருதுளாவின் தலையில் ஒரு கிரீடத்தை சூட்டிக் கொண்டிருந்தான் பரத். அவள் உடம்பில் டவாலி பட்டை போல போடப்பட்டிருந்த சாட்டின் துணியில் மிஸ் மாம்பலம் என்று எழுதியிருந்தது. பரத்திற்கு இப்போது அவளை நினைவு வந்துவிட்டது. சில வருடங்களுக்கு முன்பாக மாம்பலம் ஏரியாவில் ஒரு நற்பணி அமைப்பு மிஸ் மாம்பலம் அழகி போட்டி நடத்தி அதற்கு நீதிபதியாக இவனை அழைத்திருந்தார்கள். பரத் மார்க் போட்டு தேர்வு செய்து கிரீடம் சூட்டிய அந்த மிருதுளாவா இவள்? எவ்வளவு பெரிய மாற்றங்கள்! மை காட், நீங்க தான் அது! ரொம்ப மாறிட்டீங்களே. கொஞ்சம் சதை போட்டுட்டேன் இல்ல? தெலுங்குக்கு கொஞ்சம் பூசினாப்புல இருக்கணும் சார். ஒன்றும் புரியல. நீங்க என்னை அழகியா செலக்ட் செஞ்சீங்களா? இந்த போட்டோ பத்திரிகையில எல்லாம் வந்ததா? அதை பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்தாரு, தெலுங்குல அறிமுகம் செஞ்சாரு. 6 படம் முடிச்சிட்டேன் சார். தமிழ்ல என்ட்ரி கொடுக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். உட்காருங்க என்று கட்டிலை காட்டினாள். வெளியே போய் சோஃபால உட்காரனே. பரவாயில்ல, உட்காருங்க. இங்கதான் ஏசி இருக்கு பரத். உங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் பழக்கம் இல்லையா? நீங்க ஏன் என்ன சிபாரிசு பண்ணக்கூடாது? வைதுபை கசகசன்னு இல்ல? 2 நிமிஷம் தரீங்களா என்று வாட்சை கழட்டி வைத்தாள். எதுக்கு? குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று புன்னகைத்தாள். அதுதான் எதுக்குன்றேன். கிட்டே வந்து அவன் தலையை கழித்து, நாட்டி, உங்களுக்கு நான் நெஞ்சார நன்றி சொல்ல வேணாமா? மீசை எவ்வளோ கருக்கருன்னு இருக்கு. பிடித்து இழுத்தாள். இதை பாருங்க மிருதுளா, இதெல்லாம் நல்லா இல்ல. ஏதோ பாஸ்புக் எடுக்கணும்னு நீங்க வந்தோம், எடுத்துட்டு புறப்படுங்க, பேங்க் டைம் முடிஞ்சிட்டு போகுது என்று இவன் சொல்ல சொல்ல அவளின் ஒற்றை விரல் பரத்தின் கன்னத்தில் திரும்ப திரும்ப வட்டம் வரைந்து கொண்டிருந்தது. புன்னகைத்தாள், கண்ணடித்தாள், புன்னகைத்தாள். நகர்ந்தான். மிருதுளா, நான் போறேன், ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். தினம் 5 பக்கம் பகவத்கீதை படிச்சிங்கன்னா துர் எண்ணங்கள் கிட்டே வராது. வரட்டுமா? அரைவாசலை நோக்கி நடக்க அவள் அவனுக்கு முன்னால் வந்து நின்று 2 கைகளையும் நீட்டி தடுத்தாள். பரத், நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க என்ன செலக்ட் செய்யலைன்னா ரங்கநாதன் தெருவில் அந்துருண்டை வித்துட்டு இருப்பேன். தவிர எனக்கு உங்களை பிடிக்கும். யூ ஆர் ஹேண்ட்ஸம் பரத், கமான் ஹாவ் மீ. என்னங்க இது? சார்மினார் விளம்பரம் மாதிரி சொல்றீங்க. தப்புங்க. இப்படி பட்ட பகல்ல என் வருங்கால மனைவிக்கும் உங்க வருங்கால புருஷனுக்கும் துரோகம் செய்ய நினைக்கிறது தப்புங்க. அப்ப ராத்திரிக்கு வரீங்களா? கண்டிப்பா. இப்படி கட்டில குப்புறப்படுத்திட்டு காலாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ராத்திரி வந்துடும். வரட்டுமா என்று அவசரமாக நடந்தான். கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் பரத் என்று அவள் மோட்சம் தேட்டரின் பட நாயகி போல கீழுசட்டை கழித்து கொண்டு ஜவ்வு மாதிரி இழுத்து சொல்ல, பரத் அணிந்த ஷூவை கழற்றி விடலாமா என்று மைக்ரோ வினாடி யோசித்து சேச்சே என்று தலையை உதிரிக்கொண்டு வெளியே பாய்ந்தான். கர்ச்சிஃப் எடுத்து நெற்றியை ஒற்றியபடி லிப்டை நோக்கி நடந்த அவனை பார்த்து எதிரே வந்த அந்த அபார்ட்மெண்டின் வாட்ச்மேன் ஏன் புன்னகைத்தான் என்று புரியவில்லை. அத்தியாயம் 2. வி லைக் கவ் பிகாஸ் என்றெழுதின பனியன் அணிந்திருந்தவளும் 2ஆம் அத்தியாயத்தின் முதல் வாக்கியத்திலேயே ஆஜராகிவிட்டவளுமான சுசீலா தன் வாட்ச் கட்டின கையை பரத் முகத்தின் முன்னால் நீட்டினாள். ஒரு மரக்கட்டையை அவள் முகத்தில் உரசினால் அது தீப்பிடித்து விடும் போன்ற செம்மை. பழைய வாட்ச் தானே இது, எதுக்கு புதுசா காட்டுற என்ற பரத் தன் நாற்காலியில் அமர்ந்தான். பரத், நீங்க 1.5 மணி நேரம் லேட் என்றாள் சுசீலா. 1.25 மணிதான் சுசி. நான் ஆபீஸ்க்குள்ள வந்து 15 நிமிஷம் ஆச்சு. நேத்து டிவியில பார்த்த ஒரு அழகு குறிப்பை நம்ம மாதவிக்கு விவரமா சொல்லி முடிச்சுட்டு உள்ள வரேன். ஏதாச்சும் பொறுப்பா பேசுறீங்களா நீங்க? நம்ம ஸ்டாஃப் அழகா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பொறுப்பு இல்லையா? அப்படி என்ன அழகு குறிப்பு?
சின்னதா இருக்கிறத எப்படி பெருசாக்குறதுன்னு. வாட் த ஹெல் டு யூ மீன்? நகம்மா, விரல்ல இருக்குமே, மேல கூட பிரா சி பாலிஷ் போடுவாங்களே, அத நீளமா வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன். என்ன செய்யணுமா? வெட்டாம விட்டுடணுமா, பல்லால கடிச்சியும் துப்பக்கூடாதாம். சில்லி. சரி, 1.25 மணி நேரம் ஏன் லேட்டு? காரை அந்த படுப்பாவி இன்னும் சர்வீஸ் பண்ணி முடிக்கல. அதனால பஸ் ஸ்டாப்ல வந்து கார்ல லிஃப்ட் கேட்டு போய் லிஃப்ட்ல ஏறி. ச்சே, நீ டீச்சர் மாதிரி கேள்வி கேட்டா பதில் எல்லாம் தடுமாறுது. பஸ்ல ஒரே நெரிசல், அதனால ஆட்டோ பிடிச்சி வந்தேன். லேசா உளர்ற மாதிரி தெரியுதே. ஆட்டோ நம்பர் என்ன? அதெல்லாம் கவனிக்கிற சூழ்நிலையில இருந்தேன். விழுந்தடிச்சு ஓடி வந்து ஏறினேன். ஆனா அந்த ஆட்டோ பத்தி ஒரு அடையாளம் என்னால சொல்ல முடியும். என்ன? பின்பக்கம் ஒரு பலான புஸ்தகம் செருகி இருக்கும். எடுத்து பிரிச்சா நடுப்பக்கத்துல 2 பசங்களும் ஒரு பொண்ணும். ஹோல்ட் ஆன். அதைத்தான் அந்த பசங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. பரத், கொஞ்சம் இருங்க. சுசீலா அவன் அருகில் வந்து அவன் சட்டையை முகர்ந்து பார்த்தாள். சலவை சட்டை தான் சுசி, ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன் போல இருக்கு என்றான் பரத். நோ, இது நைட் ஒன்டர் சென்ட்டோட ஸ்மெல்லு. இதானா அது? நல்ல கும்முன்னு இருக்குல்ல. இது லேடிஸ் போட்டுக்கிற சென்ட். ஷாப்பிங் போறப்ப வாங்கி தரேன். உங்ககிட்ட இந்த சென்ட் கிடையாது, ஆனா உங்க சட்டையில இருந்து இந்த ஸ்மெல் வருதே, அது எப்படி? ச்சே, இன்சல்ட். ஒரு ஆம்பளைக்கு 1 மணி நேரம் லேட்டா வர்றதுக்கு உரிமை இல்லையா? உடனே அவனை யாரோ ஒரு ஜொல்லு பாட்டி கார்ல லிஃப்ட் கொடுத்து தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் கசமுசாவாயிருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிறதா? அப்படியெல்லாம் நான் எதுவும் கற்பனை பண்ணிக்கலையவ. பின்ன உன் குசும்புத்தனமான கேள்விக்கு என்ன அர்த்தம்? நேர்மையான உண்மையான பதில சொன்னா நீ நம்புவியா? நம்புறேன், சொல்லுங்க. பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தப்போ சென்ட் லாரி வந்துச்சா? என்னது, சென்ட் லாரியா? தண்ணி ஏத்திட்டு போற லாரி தண்ணி லாரினா, சென்ட் ஏத்திட்டு போற லாரி சென்ட் லாரி இல்லையா? குறுக்க பேசாம கேட்கணும். சிக்னலுக்காக அந்த லாரி நின்னுச்சு. நின்றுட்டு இருந்த அந்த லாரில இருந்து சென்ட் தழும்பி வழிஞ்சிட்டு இருந்துச்சு. பஸ் ஸ்டாப்ல நின்னவங்க எல்லாம் ஓடி போய் பெருமாள் தீர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மேல பூசிக்கிட்டாங்க. வி எ ரோமன் வென் யூ ஆர் எ நோம் அப்படின்னு மெனக்கிட்டு சொல்லியிருக்காங்களேன்னு நானும் தொட்டு பூசிக்கிட்டேன். இது தப்பா? இதுதான் 70mm ரீல்னு சொல்றதா? இந்த பொம்பளைங்களே இப்படிதான். நம்புறேன்னு சொல்றாங்க, சொல்லுங்கன்றது, அப்புறம் சொன்னதும் நம்புறது இல்ல. போன் ஒலிக்க சுசீலா எடுத்தாள். ஹலோ, சுசீலா ஹியர். ஹாய் சுசி, அனிதா பேசுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு பாராட்டுற அனிதா? நீயா சொல்லல, நானா பார்த்து சொல்றேன். எதுக்கு நான் கேட்குற? டி நகர்ல புதுசா கோகுலம் அபார்ட்மெண்ட்ஸ்ல ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்களே, அதுக்கு தான் பாராட்டினேன். என்ன சொல்ற? புதுசா சாக்லேட் கலர்ல மாருதியும் வாங்கிட்டீங்க போல இருக்கு. அனிதா, நீ யாரையோ பார்த்துட்டு என்னவோ வளர்றன்னு நினைக்கிறேன். என்ன சுசி, எனக்கு பரத் மோகன் தெரியாதா? 1/2 மணி நேரம் முன்னாடி மாருதியில அவரும் நீயும் வந்தீங்க, இறங்கி உள்ளே போனீங்க. 10 நிமிஷம் கழிச்சு பரத் மட்டும் புறப்பட்டு போனாரு. ஆனா உன்னை நான் பேக் போஸ்ட்ல தான் பார்த்தேன், இல்லைன்னா கூப்பிட்டுருப்பேன். ஒரே குழப்பமா இருக்கே. 10 மணிலேருந்து நான் இங்க என் ஆஃபீஸ்ல தானே இருக்கேன். நாங்க மாருதி எதுவும் வாங்கல, ஃப்ளாட்டும் வாங்கல. சுசி, நான் பார்த்தது பரத் பரத் பரத், அதுல சந்தேகமே இல்லை. கூட வந்தது நீ இல்லைன்னா அப்போ அது. சாரி சுசிலா, நான் கோல் மூட்டிட்டேனா? நான் சொன்னதெல்லாம் மறந்துரு. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அனிதா மேற்கொண்டு சொல்லிக்கொண்டே இருக்க சுசிலா படக்கென்று போனை வைத்துவிட்டு பரத் ஆழ்ந்து படித்துக் கொண்டிருந்த ஃபைலை பிடுங்கி, யாரவ என்றாள். பேசுனது நீ. என்ன கேட்டா? கோகுலம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சாக்லேட் கலர் மாருதியில போனீங்களே, அவ யாருன்னு கேட்டேன். நீங்க எதுவும் சொல்லி சமாளிக்க வேண்டாம். என் ஃப்ரெண்ட் அனிதாவுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரில தான் வீடு. அவ தன் 2 கண்ணால பாத்திருக்கா. எல்லாரும் அப்படிதானே பார்ப்பாங்க. சிபிஐ கூட இவ்வளோ வேகமா தகவல் கொடுக்காது சுசி. பாராட்டியே தீரணும். அவ யாருன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லை. முதல்ல கிளைமேக்ஸை சொல்லிடுறேன். நான் கெட்டு போகல, என் கற்போட பத்திரமா திரும்பி வந்திருக்கேன். கதை வசனத்தை சொல்லுங்க. கிளைமேக்ஸ் உண்மையா பொய்யான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். பரத் பூராவும் சொல்லி முடித்தான். முன்னே பின்ன தெரியலன்னு சொன்னீங்க, எப்படி அவ கார்ல ஏறினீங்க? முன்ன தெரிஞ்சது, பின்னதான் தெரியல. சாதாரணமாவே நீங்க சபல திலகம். அவளோ பச்சை கொடியை காமிச்சிருக்கா. ஆனாலும் நீங்க பல்ல கடிச்சிட்டு வந்துட்டீங்க. இத நான் நம்பணும். ஐயோ கன்றாவி, இத நான் எப்படி நிரூபிக்கிறது? வேணும்னா அவளையே கேளு. அசிங்கம், இத போய் எப்படி கேட்ப சுசி?
நான் நல்ல பையம்மா. வலிக்கு விழ பார்ப்பேன். ஆனா பேலன்ஸ் பண்ணி நின்னுடுவேன். விழமாட்டேன். சொன்னா நீ நம்பணும். உன் உடம்புல எங்க கை வச்சு சத்தியம் செய்யணும்னு சொல்லு. அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்த சுசீலா, சரி, இப்போதைக்கு டெம்பரரியா நம்புறேன் என்றாள். மேஜை மேல் வைத்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினாள். இத படிங்க. காலை தபால்ல வந்தது என்றாள். வாங்கி படித்தான். அத்தியாயம் 3. பழுவூர் அங்காளம்மன் துணை. மதிப்பிற்குரிய சகோதரர் பரத் அவர்களுக்கு, உங்களோடு அறிமுகம் இல்லாத ஒரு சிறகொடிந்த பட்டாம்பூச்சி எழுதியது. உங்களை நான் சந்தித்ததில்லை. உங்களை பற்றியும் நீங்கள் நடத்தி வரும் துப்பறியும் நிறுவனம் பற்றியும் செய்தித்தாள்கள், பத்திரிகை பேட்டிகள் மூலம் அறிந்தவள் நான். என்னை பற்றி விரிவாக அறிமுகம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அது நான் மேற்கொண்டுள்ள சில தீர்மானங்களுக்கு இடைஞ்சலாய் அமையலாம். நான் ஒரு தோற்றுப்போன குதிரை, நூலருந்து மரக்கிளையில் சிக்கிய காற்றாடி. என் கல்லூரி வாழ்க்கையில் 100க்கு 100 வாங்கியவள். கல்யாண வாழ்க்கையில் வாங்கிய மார்க் 100க்கு 0. இயற்கையிலேயே நான் மென்மையானவள். என் தம்பியின் பாடப்புத்தகத்திற்குள் பாடம் செய்து வைத்திருக்கும் என்றோ இறந்த தட்டானுக்கு மனதிற்குள் இரங்கல் கவிதை எழுதி பார்த்தவள். தேசிய கீதத்தின் கடைசி வரியை பாடும்போது கூட என் தொண்டையின் நரம்புகள் புடைத்ததில்லை. கோவிலில் யாராவது சத்தமாய் சிரித்தால் மனதிற்குள் சபித்திருக்கிறேன். ஓசை ஏற்படுத்தி யாராவது சாப்பிட்டால் அந்த இடத்தை விட்டு முகம் சுளித்து அகன்றிருக்கிறேன். என் வயதையொத்தவர்கள் அறிவு போட்டி நிரப்பின போது நான் ஆங்கிலேயர்களின் ஆட்சி வரலாறு படித்தேன். அவர்கள் தங்கம் பற்றி பேசிய போது நான் தியாகத் தலைவர்கள் பற்றி பேசி அறுவடி என்று பட்டம் வாங்கிக் கொண்டேன். அவர்களின் சிந்தனை எல்லாம் சுடிதார் டிசைனில் இருந்தபோது என் சிந்தனை சுதந்திர இந்தியா பற்றி நினைத்தது. சிலருக்கு அம்மா பிடிக்கும், சிலருக்கு அப்பா பிடிக்கும், சிலருக்கு சங்கீதம், சிலருக்கு சினிமா. எனக்கு இந்தியா. சொல்லுங்கள் பரத், என் தேசத்தை நான் நேசிப்பது தவறா? இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கனவு காண்பது தவறா? ஐயோ, இப்படி இருக்கிறதே என்று நொந்து போவது தவறா? ஆனால் இன்றைக்கு நாட்டுப்பற்றும் சமூகப்பற்றும் எனக்கு இருக்கிறது. நமது நாட்டுக்காக ஏதாவது செய்ய துடிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். மனநோய் மருத்துவமனையிலிருந்து தப்பி வந்தவளை பார்ப்பது போலதான் பார்ப்பார்கள், சிரிப்பார்கள். அப்படித்தான் சிரித்தார்கள் என் பெற்றோரும். என்னடி விளையாடுறியா? நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றாள் அம்மா. நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று சொன்னதும், இல்லம்மா, என்ன முழுமையா நாட்டுக்கான சேவையில ஈடுபடுத்திக்க முடியாது. கல்யாணம் என் வேகத்தை குறைச்சிடும். எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும்னு என்னம்மா இருக்கு என்றேன். இல்லைன்னா உன்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு சொல்லுவாங்கடி. கல்யாணம் பண்ணி வைக்க வக்கில்லன்னு எங்களை சொல்லுவாங்கடி. எப்பவும் ஏதாச்சும் சொல்லத்தான் செய்வாங்கம்மா. என் மனசுப்படி வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு விடுங்கம்மா. சரி, கல்யாணம் வேணான்ட்ட என்ன செய்ய போற? இன்னைக்கு நம்ம சமுதாயம் ரொம்ப மோசமான பாதையில படு வேகமா போயிட்டு இருக்குமா. நீதி, நேர்மை, ஒழுக்கம், கலாச்சாரம் எல்லாமே சீர்கெட்டுட்டு இருக்கு. மக்கள் மனசுல நிம்மதி இல்ல. எப்பவும் பதட்டமா இருக்காங்க. கொலை கொள்ளைகளால தினம் தினம் பயந்து வாழறாங்கம்மா. அமைதியே காணாம போயிடுச்சுமா. அதுக்கு நீ என்ன செய்ய போற? சமுதாயத்துக்கு இப்ப தேவைப்படுறது ஒரு அமைதியான புரட்சி. மக்கள் மனங்களை சுத்தப்படுத்தணும். அப்பதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்க முடியும். காலேஜ்ல படிக்கிறப்பவே ஒரு ஆசிரமத்துல யோகி ஒருத்தர்கிட்ட நான் முழுமையா கத்துக்கிட்ட யோகாசன பயிற்சிகள் எல்லாம் வீணா போயிடக்கூடாதுமா. ஒரு நல்ல யோகா சென்டர்ல சேர்ந்து மக்களுக்கு அதை பரப்ப ஆசைப்படுறேம்மா. எவ்வளவோ செய்யலாம். இளைஞர்கள் குரூப்பா சேர்ந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கலாம். அந்த கிராமத்து மக்களோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் உதவி செய்யலாம். என்னென்னமோ திட்டங்கள் வச்சிருக்கேம்மா. தயவு செஞ்சு என்னை என் இஷ்டத்துக்கு விட்டுடுமா. கல்யாணம் வேணாம். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அப்பா எழுந்து வந்து பொழையரென்று என்னை அறைந்தார். டவுனுக்கு அனுப்பி 4 எழுத்து படிக்க வச்சேன் பாரு, அது ஏன் தப்புடி. என் புத்திய ஜோட்டால தான் அடிக்கணும். என்ன துக்கத்தை கண்டுட்டேன்னு உன் வாழ்க்கையில. எதுக்காக இப்ப சமூக சேவை செய்ய போறேன்ற? துக்கம் உள்ளவங்க தான் சமூக சேவை செய்யணுமாப்பா? இந்த எடக்கு மடக்கு கேள்விலாம் என்கிட்ட கேட்காத. உனக்கு என்ன குறைச்சல்? கை கால ஏதாச்சும் ஊனமா? எவனாச்சும் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்து குழந்தைய பெத்து எங்களை தாத்தா பாட்டி ஆக்கி சந்தோஷப்படுத்துறத விட்டுட்டு சமூகத்துக்கு சேவை பண்றாளாம். எங்களுக்கு நீ ஒரே பொண்ணு, நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாம பிடிச்சவன் வை. உங்க அப்பனையும் ஆத்தாலையும் தூக்குல பொணமாத்தான் நீ பார்க்கணும். 6 மாதங்கள். எத்தனையோ விதமாக என் லட்சியத்தை கருத்தை எடுத்து சொல்லி பார்த்து தோற்று போனேன். அவர்கள் இருவரும் தங்கள் பிடிவாதத்திலும் நிபந்தனையிலும் மாற்றம் செய்வதாக இல்லை. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வைராக்கியம் கொண்டவர்கள் அவர்கள்.
அவர்களின் சொல்லை மீறி நானாக ஏதாவது செய்தால் நிச்சயம் மனம் வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள தயங்க மாட்டார்கள். அவர்களின் கோணத்தில் அவர்களின் எதிர்பார்ப்புகள் நியாயமான ஒன்றுதான். சராசரி பெண்ணாக இல்லாமல் மாறுபட்ட சிந்தனைகளும் உருவாகி முரண்பட்டு பொருந்தாமல் நிற்பவள் நான் தான். அம்மா அப்பா மேல் நான் வைத்திருந்த பாசம் என்னை தடுமாற வைத்தது. நான் பக்தியோடு வணங்கும் எங்கள் குலதெய்வம் கோயிலில் பூக்கட்டி போட்டு பார்த்ததில் என்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி அம்மனின் உத்தரவு வந்தது. அதன் பிறகு நான் ஒரு தீர்மானத்திற்கு வந்து என் பெற்றோரிடம் சொன்னேன். சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். ஆனா சில நிபந்தனைகள் இருக்கு. என்ன நிபந்தனைகள்? அவர் நம்ம நாட்டு மிலிட்ரியில வேலை பார்க்குறவரா இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவரால தான் என் எண்ணங்களை புரிஞ்சுக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே அவரோட ஒத்துழைப்போட என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஒரு இராணுவ வீரனை தேடினார்கள் தேடினார்கள் 1 வருடம் தேடினார்கள். இத பாருமா, நம்ம ஜாதியில மிலிட்ரிக்கு போனவங்க குறைச்சல். அப்படி போனவங்கள்ல எல்லாருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. பரவாயில்லப்பா, நம்ம ஜாதியில தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடி செருப்பால. நாங்களும் ஏதோ படிச்ச பொண்ணுன்னு உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து பொறுமையா தேடணும். ஜாதி விட்டு ஜாதியெல்லாம் பேசப்படாது. நினைச்சு கூட பார்க்க கூடாது. அந்த மாதிரி புரட்சியெல்லாம் எதிர்காலத்துல உன் குழந்தைங்களுக்கு பண்ணிக்கோ. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். நிச்சயமா உனக்கு பிடிக்கும். யாரு? நம்ம ஜாதி தான். போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டர். கிட்டத்தட்ட நீ எதிர்பார்க்குற மாதிரி தான். மிலிட்ரிக்காரன் எல்லையில் நின்று நாட்டை காப்பாத்துறான். போலீஸ்காரன் ஊருக்குள்ள ஜனங்களை காப்பாத்துறான். ரெண்டுலயும் நீ நினைக்கிற மாதிரி சேவை இருக்கு. என்ன சொல்ற? பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா? அதற்கு மேல் அப்பாவின் பொறுமையை சோதிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட நான் சரி என்றேன். சுபயோக சுபதினத்தில் அவர் குடும்பத்தினருடன் என்னை பெண் பார்க்க வந்தார். ஜன்னல் வழியாக பார்த்தேன். திடகாத்திரமான உடம்பு, கம்பீரமான மீசை, மாநிறம், கூர்மையான மூக்கு, நெற்றியில் விபூதி. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நெற்றியில் விபூதி என்பது அவரது குணத்தை சொன்ன மாதிரி இருந்தது. காஃபி பலகாரம் வைத்துவிட்டு பெரியவர்களை நமஸ்கரித்து விட்டு வந்தேன். அவர் என்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்தேன். அப்போது கொஞ்சம் என் எண்ணங்களை மனம் விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர் தனியாக பேச விரும்பவில்லை. கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டு போய்விட்டார்கள். எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாகத்தான் இருந்தது. என்னை பற்றி அவரிடம் வெளிப்படுத்தும் நோக்கத்தை விடவும் அவரை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள அந்த சந்திப்பு உதவும் என்று நினைத்திருந்தேன். என்னம்மா, மாப்பிள்ளைய பாத்தியா? எப்படி பாறை மாதிரி உடம்பு பாத்தியா? தினம் 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வாராம். உன்னை அவங்களுக்கு பிடிக்கணுமேன்னு நான் பதறிட்டு இருந்தேன். முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க நெத்தியடியா சொல்லிட்டு போயிட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல என்றார் அப்பா. ஏன்பா, அவர் குணமெல்லாம் எப்படின்னு விசாரிச்சிங்களா? அதெல்லாம் விசாரிக்காம என்னோட மகராசியை கட்டி கொடுத்துருவேனா? தங்கமான பையன், தொழில்ல அவ்வளோ சுத்தம், சாமி பக்தி இருக்கு. சிகரெட் மாத்திரம் பிடிப்பாராம். மற்றபடி வேற எந்த பழக்கமும் இல்லை. இந்த காலத்துல பள்ளிக்கூட பசங்களே குப்பு குப்புன்னு ரயில் விடுறானுங்க. சிகரெட் பிடிச்சா என்ன? இப்ப நான் கூட தான் சுருட்டு பிடிக்கிறேன். அவரு சிகரெட் பிடிப்பாருன்னு எப்படி தெரிஞ்சதுப்பா? மாப்பிள்ளையே சொன்னாரு. நினைச்சிருந்தா மறைச்சிருக்கலாம். எதுக்காக சொல்லணும்? மாமியாக்காரி தான். கொஞ்சம் பிடுங்கள். உங்களுக்கு அப்புறம் உங்க வீடு நிலம் எல்லாம் உங்க பொண்ணுக்கு தானே வரப்போகுது. அப்படின்னாலும் எங்களுக்கு சொல்லிக்க ஒரு கௌரவமா இருக்கிறதுக்காக கொஞ்சம் நிலத்தை என் புள்ள பேர்ல எழுதி வச்சிருங்கன்னு கராரா பேசினாங்க. சரின்னு சம்மதிச்சிட்டேன். என்னப்பா இப்படி சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் நச்சரிப்பாங்க போல இருக்கே. அதெல்லாம் எதுவும் இருக்காதுமா. நீ இருக்க போறது மாப்பிள்ளையோட. இவங்க கிராமத்துலதான் இருக்க போறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய உன் கட்சியில இழுத்துட்டா என்ன பிரச்சனை வரப்போகுது என்றார் அப்பா. கிராமத்தில் ஒரு வீடு விடாமல் அழைத்து பெரிய பந்தலாக போட்டு கச்சேரி வைத்து நகை பாத்திரங்கள் என்று சீர் செய்து மிக அமர்க்களமாக கல்யாணம் செய்து வைத்தார் அப்பா. முதலிரவில் காலில் விழுந்தவளை தூக்கி நிறுத்தி எலும்புகள் நொறுங்க அணைத்தார். அவசரப்பட்டார். கொஞ்ச நேரம் பேசலாங்க என்று நான் சொன்னதை மதிக்க தயாராக இல்லை அவர். மீண்டும் சொன்னேன். பேச்செல்லாம் அப்புறம் என்றார். ஒரு வேட்டை நாயின் வெறியோடு என்னை கையாண்டார். வலி, வேதனை, கீறல், வலி. இடிந்து போனேன். இயல்பாக நிதானமாக மென்மையாக நிகழ வேண்டிய எங்கள் முதல் சேர்க்கையில் நான் வேங்கையிடம் சிக்கிய வெள்ளாடாகத்தான் உணர்ந்தேன். பருந்திடம் சிக்கிய கோழிக்குஞ்சு. ஏன் ஏன் இத்தனை அநாகரிகமாய்? உரிமையோடு நிதானமாக அடைய வேண்டியதை எதற்காக ஆர்ப்பாட்டமாய் போராடி அடைய வேண்டும்? என்ன காட்டு மிராண்டித்தனம் இது? நான் உடைகளை திருத்திக் கொண்டு திரும்பி பார்த்தபோது அவர் தலையணைக்கு அடியிலிருந்து குவார்ட்டர் விஸ்கி பாட்டில் எடுத்து திறந்து எதுவும் கலக்காமல் கடகடவென்று கவிழ்த்து கொள்ள, என்னங்க இது, தண்ணி அடிப்பீங்களா நீங்க? தண்ணி அடிச்சுட்டு 2வது ரவுண்ட்ல இறங்குனா ரொம்ப நேரம் ஜாலியா இருக்கலாம் டார்லிங். நீ கூட குடிச்சு பாரேன். நான் அதிர்ந்து போனேன். முகம் சுளித்தேன்.
அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே என்றவள் வாக்கியம் முடிக்காமல் அவரை முறைத்தேன். என் அருகில் வந்தார். இந்த காலத்துல கட்டுமஸ்தான ஆம்பளைங்களை கற்பு கரசனா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே பொம்பளைங்க. டார்லிங், முதராத்திரியிலே எல்லாம் ஓப்பனா கிளீனா பேசிடுறது பெட்டர் இல்லையா? நான் தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். அப்பதான் திருட்டு பசங்களையும் ரவுடி பசங்களையும் தெனாவட்டா விசாரிக்க முடியும். அப்புறம் இந்த லேடி சமாச்சாரம் அப்பப்ப உண்டுமா. மீச முளைச்சதுல இருந்து கெட்டு போயாச்சு, பழகிடுச்சு. செலவே பண்ணாம கிடைக்கிறப்ப சும்மா இருக்க முடியுமா? என் தொழில் அப்படி. லஞ்சத்தை பணமா கொடுக்கறவன் பணமா கொடுப்பான். லாட்ஜில் ரூம் போட்டு பார்ட்டியா கொடுக்கறவன் பார்ட்டியா கொடுப்பான். ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஓவரா போயிடுச்சுன்னு அம்மா அழுதாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ நாங்க. யோசிச்சேன், வீட்டோட ஒருத்தி இருந்தா அவசர ஆத்திரத்துக்கு உதவுமேன்னு பட்டுச்சு. சரின்னு தாலி கட்டிட்டேன். இதை பாரு, நீ லட்டு மாதிரி இருக்க, அழகா அம்சமா இருக்க. உனக்கு நகை புடவை சோப்பு சீப்பு இது எதுலையும் குறை வைக்க மாட்டேன். விதவிதமா சமைச்சு போடு, வேலைக்கு ஒரு சேலை கட்டு, விடிய விடிய சொர்க்கம் காட்டு. ஆனா தண்ணி அடிக்காத தம் அடிக்காதுன்னு அட்வைஸ் பண்ற வேலை மட்டும் வேணாம். அரைஞ்சா கூட வாங்கிக்குவேன். அட்வைஸ் பண்ணா பத்திக்கிட்டு வரும். பின்னாடி நீயா ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு கேட்கக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தவா இப்பயே சொல்லிட்டேன். 2வது ரவுண்ட் போலாமா? அந்த முதலிரவு அன்றே நான் செத்து போய்விட்டேன். என் லட்சியங்கள், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள், கனவுகள் அத்தனையும் அந்த அமில வார்த்தைகளில் பஸ்மமாகின. அழுதேன். எதுக்கு இப்ப அழுற? என்னை ஏமாத்திட்டீங்க என்றேன். என்னடி ஏமாத்தின? கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? முதல்ல அவன் ஆம்பளையா இருக்கணும். நான் ஆம்பளை, இப்பதான் நிரூபிச்சனே. அவனுக்கு அந்த பொண்டாட்டியை வச்சு சோறு போட ஒரு வருமானம் இருக்கணும். எனக்கு கவர்மெண்ட் கொடுக்கறது சும்மா போனஸ் மாதிரி தான். மெயின் வருமானம் முதல் வாரத்துல கவர் கவரா வரும். 4 பாக்கெட் பத்தாதடி, 3 இடத்துல லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா? லஞ்சம் வாங்குறத கூசாம பெருமையா சொல்லிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? வெக்கமா? நான் எவ்வளோ பணம் கொடுத்து எவ்வளெல்லாம் கூட்டி கொடுத்து இந்த போஸ்ட் வாங்கினேன்னு தெரியுமாடி உனக்கு? அதெல்லாம் நான் போட்ட முதல் போட்டவன் லாபம் சம்பாதிக்க வேணாமா? அதான் சம்பாதிக்கிறேன். நீங்க இவ்வளோ மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. குமுறினேன். என் அருகில் வந்தார். பொலேர் என்று அறைந்தார். கலங்கி போய் நின்றேன். எங்க அம்மா கிட்ட சொன்னேன், படிச்சவளா பார்க்காத கேள்வி கேட்டு தொண போவான்னு. கேட்கல. புருஷன் முன்னாடி கை நீட்டி பேசக்கூடாது, பேத்துடுவேன். கொடுத்தது சாம்பிள். போலீஸ் அடியெல்லாம் உன்னால ஒரு அடி கூட தாங்க முடியாது. கண்ணை தொடச்சிக்கிட்டு வந்து கருப்பு தாச்சல் சாப்பிடு டார்லிங். போதை அவரை ஆக்கிரமிக்க அப்படியே கட்டிலில் கவிழ்ந்து விழுந்து உறங்க துவங்கினார் அவர். நான் உணர்ச்சி பிழம்பாய் நின்றிருந்தேன். தாடையில் வலி உயிர் போனது, அதை விட மனதில். உடைகளை திருத்திக் கொண்டேன். அறைக்கு வெளியே வந்தேன். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். எனது பெட்டியை கொண்டு சத்தம் போடாமல் வாசல் கதவை திறந்து வெளியேறினேன். அந்த சின்ன ஊரில் பஸ் ஸ்டாப்புக்கு நான் வந்தபோது விடியப் போவதற்கான அறிகுறிகள் கீழ்வானத்தில் காத்திருந்தேன். என் கிராமத்திற்கு போகும் பஸ் வந்தது. ஏறிக்கொண்டேன். விடிந்தபோது என் கிராமத்தில் இருந்தேன். அம்மா வாசலில் சாணம் தெளித்துக் கொண்டிருந்த போது சென்று எதிரே நின்னேன். அதிர்ந்தாள். ஏய், என்னடி இது? உள்ள வா சொல்றேன். அப்பா அம்மா இருவரையும் வைத்துக்கொண்டு நடந்ததை சொன்னேன். இப்படிப்பட்டவரோட காலம் பூரா நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? என்னால முடியாது. நான் இங்கே இருந்துடுறேன், தனியா இருந்துடுறேன். அங்க போக மாட்டேன், அவரோட வாழ மாட்டேன். அப்பா என்னை முறைத்தார். அம்மா தான் அழுதாள். இந்த நாள் கல்யாணம் முடிச்சு, நேத்து சாந்தி முகூர்த்தம் முடிச்சு, இன்னைக்கு வாழ மாட்டேன்னு வந்து நிக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஊர்ல ஒருத்தன் பாக்கி இல்லாம வீட்டுக்கு வந்து துப்பிட்டு போவான். இந்த கல்யாணத்துக்கு என்ன செலவாச்சுன்னு தெரியுமா உனக்கு? நடுராத்திரியில யார்கிட்டையும் சொல்லாம இப்படி ஓடி வந்திருக்கியே. எந்த யோக்கியத்துல சேர்த்தி? நான் அப்பாவை ஆச்சரியமாக பார்த்தேன். என்ன ஆயிடுச்சுப்போ? முதராத்திரி அன்னைக்கு எல்லாம் தெரியணும்னு வெளிப்படையா பேசினது தப்பா? அவரால் வேஷம் போட முடியாதா? நாட்டுல எவனும் செய்யாத தப்ப இவர் என்ன அதிசயமா செஞ்சுட்டாரு? ஆம்பளை, 4 இடத்துக்கு போறவன், அப்படி இப்படிதான் இருக்கும். பொண்டாட்டிய வர்றவ அவனை அலைய விடாம தம் பிடியில வச்சுக்கிறது தான் சாமர்த்தியம். முதல்ல பொட்டி எடுத்துட்டு புறப்படு. அங்க போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அப்பா, நான் சொல்றதை கேளுங்க. உங்களை மாதிரி இந்த அசிங்கத்தை எல்லாம் என்னால சர்வசாதாரணமா எடுத்துக்க முடியாது. அவர் செய்யறதையெல்லாம் சரியோ தப்போ என் குணத்துக்கு ஒத்து வராது. நான் எப்படியோ எதிர்பார்த்தேன். என் மனசு நொறுங்கி போச்சுப்பா. இஷ்டம் இல்லாதவரோட எப்படி வாழ முடியும்? மனசுக்கு பிடிச்சாதான் வாழ்க்கை நடத்தணும்னு முடிவு செஞ்சா நாட்டுல 100க்கு 10 பொம்பளை தான் அப்படி இருக்க முடியும்.
மற்றபடி எல்லாம் அனுசரிச்சு போறதுல தான் இருக்கு. உன் கழுத்துல தாலியும் ஏறியாச்சு, சாந்தி முகூர்த்தமும் ஆயாச்சு. இப்ப நீ வாழலைன்னு சொன்னாலும் அவரோட பொண்டாட்டி தான். பஞ்சாயத்து பண்ணி ரத்து பண்ணி விடுங்கப்பா. அடி செருப்பால. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் கச்சேரி வச்சு தோரணை கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தனானா? ஒரு நாள் முழுவதும் வாக்குவாதங்கள் அனல் தெறித்தன. மாலையில் என் அருகில் வந்து அமர்ந்தா அப்பா, ஏம்மா, இந்த சமுதாயத்தை திருத்த போறேன், கிராமத்தை தத்தெடுக்க போறேன்னு அடிக்கடி சொல்வியே, சமுதாயம்னு ஒண்ணு தனியா இருக்கா? பல குடும்பங்கள் சேர்ந்தாதானே சமுதாயம். உன் குடும்பத்துல உன் குடும்பத்தை நீ முதல்ல திருத்தேன். உன் புருஷன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை நிறுத்த வச்சு திருத்தி ஒரு நல்ல மனுஷனா மாத்துறத நீ ஏம்மா ஒரு சவால் எடுத்துக்க கூடாது? யாரோ அறிமுகம் இல்லாதவங்களைத்தான் திருத்தணுமா? உனக்கு தாலி கட்டினவனை முதல்ல திருத்தேன். அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் தெளிவு இருந்தது. கேள்வியில் நியாயம் இருந்தது. என்னை யோசிக்க வைத்தது. அப்பா சொல்வது சரிதானே. ஒரு தனி மனிதரை, அதுவும் பொறுப்பான பதவியில் இருப்பதை திருப்தினால் எத்தனையோ பேரை திருத்தின மாதிரி இல்லையா? ஒதுங்கி ஓரமாக உட்கார்ந்து விடுவதால் என்ன நிகழப் போகிறது? முயற்சி செய்யலாமே, போராடி பார்க்கலாமே, சவாலாய் இதை சந்திக்கலாமே. நான் தீர்மானித்தேன். பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். அவரது ஊருக்கு வந்தேன். அவர் கால்களில் விழுந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க. எவ்வளோ எதிர்பார்ப்புல வந்த எனக்கு நீங்க பேசினதெல்லாம் அதிருப்தியா இருந்துச்சு. அதனாலதான் தாங்க முடியாம முட்டாள்தனமா போயிட்டேன். அப்படி போயிருக்க கூடாது. இனிமே போக மாட்டேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடந்துக்கிறேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எந்திரி. அப்பாவும் அம்மாவும் சமத்திய புத்தி சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கருத்தா பேசுனியே, இதே மாதிரி பவ்யமா நடந்துக்கிட்டா நான் எதுக்காக உன்னை கூப்பிச்சுக்க போறேன்? பொண்டாட்டியை திட்டணும் அடிக்கணும்னு எவனுக்காச்சும் வேண்டுதல் இருக்குமா என்ன? என்றார். எங்கள் தாம்பத்தியம் துவங்கியது. 2 வருடங்கள், 2 நகரங்களில், வேலை மாற்றலாகி தற்போது சென்னையில். இந்த 2 வருடத்தில் எத்தனை முயற்சிகள், அத்தனையிலும் தோல்விதான். தோல்வி என்றால் படுதோல்வி. நாவால் சுட்டவடு போதாதென்று என் உடம்பு முழுக்க சிகரெட்டால் சுட்டவடுக்கள் எத்தனை எத்தனை. பூட்ஸ் காலால் அடி, வயிற்றில் உதை வாங்கி கர்ப்பம் கலைந்து ரத்தம் சொட்ட சொட்ட கதறின அனுபவம் உண்டா உங்களுக்கு? எனக்கு உண்டு. வலுக்கட்டாயமாக விஸ்கி புகட்டப்பட்டு மிரட்டல் முனையில் முழு நிர்வாணமாக அழுதபடி நடனமாடியிருக்கிறீர்களா நீங்கள்? உங்கள் கட்டிலில் உங்கள் கணவரும் இன்னொருத்தியும் புரள நீங்கள் அவர்கள் இருவருக்கும் சுட சுட சாதம் வடித்து கொட்டியதுண்டா? கந்தல் துணியாக உடலும் மனமும் நைந்து போனேன். என் பொறுமைக்கு சூட்டப்பட்டது முள்கிரீடம். என் முயற்சிகளுக்கு அணிவிக்கப்பட்டவை செருப்பு மாலைகள். 10 பெண்களுக்கு நேர வேண்டிய கொடுமைகள் யாவும் என் ஒருத்திக்கு நிகழ்ந்தன. ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது. என் அப்பா அம்மா வரும்போது மட்டும் அவர்கள் மனம் கஷ்டப்படக்கூடாது என்று பிரமாதமாக நாடகம் ஆடுவேன். அவரும் அபாரமாக ஒத்துழைப்பார். அவர்கள் போனதும் சுயமுகம் திரும்பும். அடுக்கி வைக்கப்படும் எதுவும் ஒரு எல்லையில் வெடிக்கும் என்பது இயல்பில்லையா? விரக்தியின் எல்லையில் அசாத்திய வேகம் பிறக்கும் என்பது உண்மையல்லவா? அப்படித்தான் நான் பொங்கப் போகிறேன், வெடிக்கப் போகிறேன். ஆமாம், நான் என் கணவனை கொலை செய்யப் போகிறேன். நொந்து போன பல சந்தர்ப்பங்களில் கண்ணீர் வற்றும் வரை அழுதிருக்கிறேன். எங்காவது வடநாட்டிற்கு ஓடிப்போய் அனாதை இல்லத்தில் சேர்ந்து விடலாமா என்று சிந்தித்திருக்கிறேன். ஆனால் அவரை கொலை செய்ய நினைத்ததில்லை. இந்த தீர்மானம் பிறந்ததற்கு சமீபத்திய அவர் செய்த ஒரு மகத்தான அநியாயமே காரணம். லஞ்சம் வாங்கி கொண்டு சாராயம், விபச்சாரம், போதைப் பொருட்களின் நடமாட்டம் என்று பல சட்டவிரோத செயல்களை இவர் கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கிறார். தண்டிக்கப்பட வேண்டிய பல ரவுடிகளை கைகுலுக்கி வெளியே அனுப்பியிருக்கிறார். அப்பாவிகளை ஸ்டேஷனில் போட்டு பெண்டு நிமிர்த்தி எச்சரித்து அனுப்பியிருக்கிறார். இந்த அநியாயங்களுக்கெல்லாம் கிரீடம் வைத்தது போல அவர் ஒரு படு கேவலமான காரியத்தை செய்துவிட்டு அதை பற்றி குடிபோதையில் என்னிடம் சொல்லிவிட்டார். ஏய், நேத்து நீ கோவிச்சுக்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டியா? எரிச்சலா ஸ்டேஷனுக்கு போனேன். ரசகுல்லா மாதிரி ஒரு தாவணி பொண்ணு உட்காந்துருக்கு. கூடவே ஒரு பையன். இப்பதான் பையனுக்கு மீசை புதுசா முளைச்சிருக்கு. என்னன்னு விசாரிச்சா லவ்வான். 2ம் ஓடி வந்துருச்சான். 17 வயசுன்னு சொல்லுது. ஆனா நம்ப முடியாத வளர்ச்சி. உதட்ட பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரோசா பூ கலரு. காலையில ஸ்டேஷன்ல நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. 2 பேர் வீட்லயும் தேடிட்டு வந்துருவாங்களாம். ராத்திரிக்கு அவங்கள நான் தான் பத்திரமா எங்கேயாவது தங்க வைக்கணுமா. நான் வாடகைக்கு விட்டுருக்கிற வீடு தோதா போன வாரம் தான் காலியாக்கி ரெடியா இருந்துச்சு. 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போனேன். நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா பிரச்சனை. நான் இந்த பாப்பாவுக்கு அப்பா மாதிரி. நான் பாத்துக்கிறேன். நீ பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கிக்கோன்னு பையன்கிட்ட சொன்னேன். சரியான வடிகட்டின மடையன். சரி சார், நீங்க கதவை தாழ்பால் போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு போறான். அவர் சொல்ல சொல்ல எனக்கு பதறியது. என்ன செஞ்சீங்க அவளை? என்னடி கேள்வி இது?
அவ கூட உட்காந்து கண்ணன் மேல கீர்த்தனை பாடுறதுக்கா அவ்வளோ மெனக்கிட்டேன். கை வச்சதும் உன்ன மாதிரி தான் கத்துனா. 2 அரை மயக்கமாயிட்டா. அப்படியும் போராடினா. அப்புறம் தண்ணி தெளிச்சு விட்டு பொத்தான் எல்லாம் போட்டு விட்டு பிரியாணி பொட்டலம் கொடுத்தேன். தூக்கி வீசினா. போன்னு அழுதா. இத பாருடி, நீயோ ஓடி வந்தவ. இங்க நடந்தது யாருக்கும் தெரியாது. கண்ணை தொடச்சுக்கிட்டு கமுக்கமா தூங்கு. காலையில நிஜமாவே உங்க 2 பேருக்கும் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சந்தோஷமா இருங்க. இந்த வீடு கூட வாடகைக்கு தயாரா இருக்கு. ஒரு அன்பளிப்பா 3 மாசம் வாடகை நீ தர வேணாம். ஒழுங்கா செட்டில் ஆயிடு. இங்க நடந்ததை வெளியில யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்க, முதல்ல உன் ஆசை காதலன் பாம்பு வைத்திருந்தான்னு சொல்லி கைது பண்ணி தீவிரவாதின்னு முத்திர குத்திடுவேன். அப்புறம் உன்னை பாத்தல் கேஸ்ல புக் பண்ணிடுவேன். அப்புறம் நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே அவமானம் தாங்காம தூக்குல தொங்க வேண்டியதாயிடும். யோசிச்சுக்கோ அப்படின்னு அவளை கொண்டு போய் அந்த பையன் தங்கியிருந்த லாட்ஜ்லயே விட்டுட்டேன். அட பாவி மனுஷா, லாட்ஜ்ல ஒரு இளஞ்சோடி தூக்க மாட்டி தொங்குனதா 3 நாள் முன்னாடி பேப்பர்ல படிச்சேனே. அது அது அதேதான். அதே கேஸ் தான். நான் படிச்சு படிச்சு சொல்லியும் அவ கேட்கல. நடந்தத அந்த பேமானி கிட்ட சொல்லிட்டா போல இருக்கு. அவன் ஒரு தொலை நடுங்கி சோதா பைய சேர்ந்து செத்துடலான்னு சொல்லி செத்துட்டாங்க. நல்ல வேலை, லெட்டர் எதுவும் எழுதி வைக்கல அவங்க. காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மனம் உடைந்து இளஞ்சொடி தற்கொலைன்னு பத்திரிக்கையில் எழுதியிருந்தாங்க. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம். என்ன, அந்த பையன் வேணும்னா ஆவியா சுத்திட்டு இருப்பான். ஆனா அவ ஆவியா அலைய மாட்டா. கன்னி கல்யாணம் செத்தாதான் ஆவியா அலைவாங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன். சே, இவன் மனிதனா இல்லை மிருகமா? இவனுக்கு இருப்பது இதயமா இல்லை இரும்பா? இந்த நச்சு பாம்பு இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? ஆகவே இவரை நான் கொலை செய்ய போகிறேன். கொலை செய்துவிட்டு சட்டத்திலிருந்து தப்பிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை. அதே சமயம் இப்போது எனக்கு உயிர் வாழும் ஆசையும் இல்லை. அவரை கொலை செய்துவிட்டு நானும் இறந்துவிட தீர்மானித்திருக்கிறேன். என் மனம் எப்போதோ செத்துவிட்டது. உடலும் பாதி செத்துவிட்டது. என் ஆத்திரம், கோபம் எல்லாம் உற்பத்தி செய்த அனுபவங்களின் விளைவாக எனக்கு அல்சர் எனப்படும் குடல் புண் வியாதி உண்டு. சில இரவுகளில் வலி என்னை வாட்டும். அப்போதெல்லாம் தூக்க மாத்திரைகள் இல்லாமல் என்னால் உறங்க முடியாது. பழுதாகி போன இந்த உடலையும் செத்துப்போன மனதையும் வைத்துக்கொண்டு இனிமேலும் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? ஆகவேதான் கொலை மற்றும் தற்கொலை என்று முடிவு வைத்துள்ளேன். எப்போது? விரைவில். எப்படி? என் வீட்டில். இரவு வேளையில் நன்றாக குடித்துவிட்டு என் அருகில் கட்டிலில் உறங்கும் நேரத்தில் அவர் குடிக்கும் விஸ்கியாலேயே அவருக்கு அபிஷேகம் செய்ய போகிறேன். பிறகு தீப்பெட்டி எடுத்து பற்ற வைத்து அவர் துடிக்க துடிக்க எரியும் போது நான் அவரை கட்டிப்பிடித்துக் கொள்ளப் போகிறேன். அக்னியில் ஆரம்பித்த எங்கள் உறவு அக்னியில் முடியட்டும். அவர் செய்த பாவங்களை நெருப்பு கழுவட்டும். மறுநாள் செய்தித்தாளில் இந்த மரணங்களை நிச்சயம் நீங்கள் படிக்கப் போகிறீர்கள். விபத்து என்றுதான் எழுதுவார்கள். அந்த சமயம் நீங்கள் இந்த கடிதத்தை போலீசில் கொடுத்து நிஜமான காரணத்தை தெரியப்படுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இந்த பறக்க துடித்த பட்டாம்பூச்சியின் இறுதி வேண்டுகோள் ஒன்றுண்டு. இந்த என் கடிதம் அப்படியே எல்லா பத்திரிகைகளும் வெளிவர வேண்டும். அதை படிக்கிற பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளும் அயோக்கியர்களின் ஒரு சிலராது மனம் திருந்தினால் என் ஆத்மா சாந்தியடையும். நான் யார் என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டாம் என்பதால் என் பெயர், அவர் பெயர், அவர் வேலை பார்க்கும் ஸ்டேஷன் என்று எந்த விவரங்களும் கொடுக்கவில்லை. ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் அவர் மனைவியும் திடீரென்று பற்றி கொண்ட தீயில் கருகி பரிதாபமாக இறந்தார்கள் என்று பத்திரிகைகளில் செய்தி வரும்போது அது நான் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த கடிதத்தை பயன்படுத்துங்கள். பொறுமையாக என் நீண்ட கடிதத்தை வாசித்ததற்கு நன்றி. நீங்கள் செய்ய போகிற உதவிக்கும் நன்றி. தங்கள் இறக்கைகள் முறிந்த ஒரு பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 4. கடிதத்தை படித்து முடித்து சில நிமிடங்களுக்கு பரத்திற்கு பேச்சே வரவில்லை. இதயம் பாரமாக தெரிந்தது. பாத்தியா, நம்ம சொசைட்டி எவ்வளோ கேவலமா இருக்கு பாரு. பொதுமக்களோட பாதுகாப்புக்காகத்தான் போலீஸ்காரன். அவனே வில்லன் மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி? இந்த லெட்டரை பாக்குறப்போ சினிமால காட்டுறதெல்லாம் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு சுசி என்றான் பரத். சரியான சாட்டிஸ்டா இருப்பான் போல இருக்கு. முதல் ராத்திரி அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். தம் புருஷனை பத்தி நல்ல விதமான எதிர்பார்ப்புகளோட உள்ள வர பொண்ணுகிட்ட ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்க எப்படி மனசு வரும்? இவர் எழுதியிருக்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட்லயே அவ செத்து போயாச்சு பரத். ஆனாலும் அப்பா சொன்னதை யோசிச்சு பார்த்து தம் புருஷனை திருத்தலாம்ங்கிற நம்பிக்கையோட அவ திரும்பி வாழ வந்திருக்காளே. சிம்பிளி கிரேட் சுசி. பொண்டாட்டிக்குரிய மரியாதை கொடுத்து மதிக்க வேணாம். ஒரு உயிருக்குள்ள குறைந்தபட்ட மதிப்பு கூட கொடுக்கலையே சுசி. காட்டு மிராண்டி. அந்த ஆளை குத்தணும் கொல்லணும்னு எனக்கே வெறியா இருக்கு பரத். 2 வருஷத்துல எத்தனை விதமா கொடுமைகளை அவ சந்திச்சிருப்பா. ஏதோ 1-2 குறிப்பிட்டு எழுதியிருக்கா.
உதைச்ச உதையில கர்ப்பம் கலைஞ்சிருக்கு. அதுவே ஒரு உயிர்கொலை தானே. வீட்டுல நடத்துற ராஜாங்கம் பத்தாதுன்னு காதல் மயக்கத்துல ஓடி வந்த அந்த ஜோடி செத்து போக காரணமா இருந்து. ச்சே, மனுஷனா அவன்? வேணும், அவனுக்கு சாவு வேணும். என்ன கேட்டா சித்திரவதை செஞ்சு சாகடிக்கணும்னு சொல்லுவேன். சுசி, நாம என்ன செய்யலாம்? தினம் பேப்பர் பார்க்கலாம். அவ குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தீ விபத்து செய்தி வந்ததுக்கு அப்புறம் கமிஷனரை போய் பார்த்து இந்த லெட்டரை கொடுக்கலாம். லெட்டரோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பி வைக்கலாம். பரத் சிந்தனையில் ஆழ்ந்தான். என்ன பரத் யோசனை? ஒரு கொலை நடக்க போகுது, ஒரு தற்கொலை நடக்க போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டும் சம்பவம் நடக்கட்டும்னு காத்திருக்கிறது சரியா? ரெண்டுமே சட்டவிரோதமான செயல்கள். அதுக்கு நாம துணை போனபடி ஆகாதா? இல்ல, இது நியாயமான கொலை, நடக்கட்டும். அதுலயும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணே அந்த தண்டனையை கொடுக்கறது சரியான தர்மம்தான். சுசி, தர்மப்படி இந்த கொலை சரின்னு ஒரு வாதத்துக்காக ஒத்துக்கிட்டாலும் அந்த அப்பாவி பொண்ணு எதுக்காக தான் உயிரை பொக்கிக்கணும்? எத்தனை பேருக்கு இன்னைக்கு தேசம் மேல சமுதாயம் மேல அக்கறை இருக்கு. கல்யாணமே பண்ணிக்காம சமூக சேவை செய்யணும்னு துடிச்ச ஒரு பொண்ணு, தான் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் பார்க்காத ஒரு நல்ல பொண்ணு அநியாயமா கருகி போறது தர்மமா? அவ மனசுடிஞ்சு போயிட்டா பரத். இனிமே அவ வாழ்க்கையில என்ன இருக்கு? சொல்ல போனா இந்த தற்கொலை நொந்து போன அந்த உயிருக்கு ஒரு விடுதலை தான். இது தப்பான வாதம் சுசி. நம்மளை பொறுத்த வரைக்கும் சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கு. அதை எப்பவும் மீறக்கூடாது. எத்தனையோ கேஸ்ல நம்ம துப்பறிஞ்சிருக்கோம். எத்தனையோ அயோக்கிய சிகாமணிகளை சந்திச்சிருக்கோம். அவங்க செஞ்ச குற்றங்களுக்கு நாம தண்டனை கொடுத்துருக்கோமா? இல்ல, போலீஸ்ல ஒப்படைச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதேதான் அதேதான் இப்பவும் நாம செய்யணும். நமக்கு தெரிஞ்சு ஒரு கொலையோ தற்கொலையோ நடக்க அனுமதிக்க கூடாது சுசி. அந்த கொடுமைக்கார சப் இன்ஸ்பெக்டர் செஞ்சிருக்கிற தப்புகளுக்கு நிச்சயம் இது தூக்கு தண்டனை தான். அதை சட்டப்படி வாங்கி கொடுக்க முயற்சிக்கலாம். ஒரு மதிப்பான உயிர் அந்த பொண்ணு. அவளை கொலைக்காரியாக்கிடாம தடுத்து முறைப்படி விவாகரத்தை வாங்கி கொடுத்து அவளுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முயற்சிக்கலாம். இந்த பொண்ணு தான் உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருக்கானா, நாமும் அதே மாதிரி செயல்படக்கூடாது. எந்த முயற்சியும் செய்யாம சம்பவம் நடக்கட்டும்னு காத்திருக்கிறது முறையில்லைன்னு படுது சுசி என்ற பரத் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டான். சுசீலா சில வினாடிகள் அமைதிக்கு பின், யூ ஆர் ரைட், நானும் எமோஷனல் ஆயிட்டேன் பரத். அவளை காப்பாற்றணும் பரத். அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரணும். நம்ம ஆத்ம திருப்திக்காக இதுல தீவிரமா இறங்கலாம் பரத். மற்ற எல்லா வேலைகளையும் தள்ளி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க என்றாள். ரைட், முதல்ல யார் இந்த பட்டாம்பூச்சின்னு தெரியணும். யார் இந்த வில்லன் சப் இன்ஸ்பெக்டர்? எந்த ஸ்டேஷன்? இரு, முதல்ல இந்த கவர் எங்க போஸ்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பரத் அந்த கடிதம் இருந்த நீளமான கவரில் ஸ்டாம்புகள் மேல் குத்தப்பட்டிருந்த போஸ்ட் ஆபீஸ் முத்திரையை ஒரு லென்ஸ் வழியாக உற்று பார்த்தான். சுசி, மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ பக்கத்துல தான் வீடுன்னு வச்சுக்கலாமா? நான் இந்த லெட்டரை மறுபடி வரி வரியா படிக்க போறேன். இந்த லெட்டர்ல இருந்து அந்த பொண்ணை பத்தி நமக்கு தெரிய வர்ற தகவல்கள் என்னென்னு ஒரு பட்டியல் தயாரிக்க போறேன். அதுக்கப்புறம் எந்த திசையில இறங்கலான்னு ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்றான் பரத். அத்தியாயம் 5. கடிதம் முழுவதையும் மீண்டும் ஒரு முறை படித்துவிட்டு ஒரு காகிதம் எடுத்து பரத் எழுத துவங்கினான். 1. வயது 25 அல்லது 26 இருக்கலாம். 2. குழந்தை இல்லை. 3. திருமணமாகி 2 வருடங்கள். 4. அப்பா அம்மா கிராமத்தில். 5. மாமனார் மாமியார் வேறு ஒரு கிராமத்தில். 6. கல்லூரி படிப்பு படித்திருக்கலாம். 7. தெய்வ பக்தி உண்டு. 8. பழுவூர் அங்காளம்மன் குலதெய்வமாய் இருக்கலாம். 9. சொந்த கிராமம் அந்த பழுவூராக இருக்கலாம். 10. சென்னை வீட்டில் கணவனும் மனைவியும் மட்டுமே. 11. உடம்பில் சிகரெட்டால் சுட்ட தழும்புகள் இருக்கும். 12. வீடு சப் இன்ஸ்பெக்டரின் சொந்த வீடாக இருக்கலாம். 13. தவிர கணவர் 2-3 வீடுகள் வாங்கி வாடகைக்கு விட்டிருப்பவர். 14. 2 வருடங்களுக்குள் 3 முறை வேலை மாற்றல் உத்தரவு பெற்றவர் இவர். பரத் எழுதி கொண்டிருந்த நேரத்தில் அவன் உத்தரவின்படி பழைய செய்தித்தாள்களை புரட்டி தேடிக்கொண்டிருந்த சுசீலா, இதோ இருக்கு பரத் என்று ஒரு செய்தித்தாளை மடக்கி பிடித்தபடி அவன் அருகில் வந்தார். முழுக்கப்படி சுசி. இளஞ்சோடி தற்கொலை, காதல் தோல்வி எதிரொலி. தேனாம்பேட்டை அருகில் உள்ள ஒரு லாட்ஜில் நேற்றிரவு ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார்கள். அவர்கள் எழுதி வைத்துள்ள உருக்கமான கடிதத்தில், நாங்கள் காதலர்கள், நாங்கள் ஒன்று சேரக்கூடாது என்று எங்கள் பெற்றோர் எதிர்த்தார்கள். இதனால் நாங்கள் இருவரும் சென்னைக்கு யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்தோம். ஆனால் எங்களை இந்த சமுதாயம் வாழ விடாது என்பதை புரிந்து கொண்டோம்.
ஆகவே சாவில் ஒன்று சேர தீர்மானித்து தற்கொலை செய்து கொள்கிறோம். அவர்களின் உடைமைகளை சோதித்த போது அவர்கள் இருவரும் மன்னார்குடியை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. குடும்பத்தினருக்கு தகவல் தரப்பட்டது. பிணங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார் தேனாம்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜாங்கம் என்று படித்து முடித்தாள் சுசிலா. சுசிலா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் தனக்கு சொந்தமான வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்த்தானே அந்த பொண்ணை கற்பழிச்சார்? ஆமா. பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜ் தானே அவங்கள அப்புறம் கலட்டி விட்டார்? ஆமா. அப்போ அவரோட வீடு இருக்கிறது தற்கொலை சம்பவம் நடந்த லாட்ஜ் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல தானே வச்சுக்கலாமா? சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கறதும் தேனாம்பேட்டை ஸ்டேஷனா கூட இருக்கலாம். இந்த பேப்பர்ல போட்டிருக்கிற எஸ்ஐ ராஜாங்கமே கூட நாம தேட நினைக்கிற நபரா இருக்கலாம். புறப்படு என்ற போது டெலிஃபோன் ஒலித்தது. பரத் எடுத்து ஹலோ என்றான். பரத், நான் மிருத்ளா பேசுறேன். என்ன சொல்லுங்க. நீங்க இங்க வந்துட்டு போனப்போ உன்னை மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க பரத். பரத் ரிசீவரின் வாய் பொத்தி, சுசி நீ போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன் என்றான். யாரு போன்ல? ஒரு பழைய காலேஜ் ஃப்ரெண்டு. 2 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போ. சுசீலா தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு சென்றதும், ஹலோ மிருதுளா, என்னோட இதயம் பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த அசட்டு சினிமா வசனம் எல்லாம் வேணாமே என்றான். நீங்க மறந்துட்டு வந்தது உங்க இதயத்தைன்னு நான் சொல்ல வரலையே பரத். பின்ன கிட்னியா? கிரெடிட் கார்டு. பரத் அவசரமாக தன் பேண்ட் பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டு விழித்து, எஸ், இட்ஸ் மிஸ்ஸிங். உங்க வீட்டில் கர்ச்சிஃப் எடுத்து முகம் தொடச்சப்போ விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. என் ஆஃபீஸ்க்கு பொறுப்பான ஆளுங்க யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்புறீங்களா என்றான். நீங்க தான் பார்த்தீங்களே, என் வீட்டில் என்னை விட்டா வேற யார் இருக்கா? பாவம், நீங்க வர வேணாம். எத்தனை மணி வரைக்கும் நீங்க வீட்டில் இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நான் ஆள் அனுப்பி வாங்கிக்கிறேன். நான் இப்போ வீட்டிலேருந்து பேசல பரத், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். ஒரு சீயக்கா பவுடருக்கு விளம்பரம். குளியல் சீன், தலைப்புற என்ன? அதான் நெடி அடிக்குதா? என்ன நெடி? சீயக்கா நெடி. ஓகே, அந்த அட்ரஸ் சொல்லுங்க, நான் பையனை அனுப்புகிறேன். கிரெடிட் கார்டு இங்கே இல்லை, வீட்டில் வச்சுருக்கேன். போகிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டா முக்கியமான விஷயம் இல்லையா? சமத்து. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? ராத்திரி 7-8 ஆகிடும். ஈவினிங் 6 மணியோட ஆஃபீஸ் முடிஞ்சு பையன் வீட்டுக்கு போயிடுவானே. ஏன் ராத்திரி 8 மணிக்கே நீங்களே வந்து வாங்கிட்டு போகக்கூடாதா பரத்? வரேன்னு சொன்னீங்களே. வரலாம், தப்பில்ல. இந்த நன்றி கடன்னு சொல்லி உஷ்ணமாக மூச்சு விட்டுக்கிட்டே வந்துடுவீங்களே பக்கத்தில். ஏன் பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் கஷ்டம். அதில் என்ன கஷ்டம் பரத்? நீதியோ போதனைன்னு ஒரு வேண்டாத விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்குன்னு என் கூடவே ஒரு தடிப்பைய விடாமல் கை பிடிச்சிட்டு வந்து தொலைச்சிடுவான். அழைச்சிடுவாங்களேன், வந்து அவனை ரிசப்ஷன்லேயே உட்கார வச்சுட்டு வந்துடுங்களேன். நான் சொன்னது மனுஷனை இல்லை, மனசாட்சிய. அதை எப்படி தனியாக கழட்டி வைக்க முடியும்? முடியும் பரத். ஒரு விசேஷ மூலிகை சாறு இருக்கு, அதை குடிச்சா தனியாக கழட்டி வச்சிடலாம். மூலிகை தேடிக்கிட்டு காட்டுக்கு போக நேரம் இல்லைங்க. காட்டுக்கெல்லாம் போக வேணாம், தெருவுக்கு தெரு கிடைக்கும். அந்த மூலிகை பேரு பிராந்தி. ரொம்பத்தான் விவரமா இருக்கீங்க மிருதுலா. அப்போ 8 மணிக்கு வரீங்க. என்ன பிராண்டு பிடிக்கும்னு சொல்லுங்க, வாங்கி வைக்கிறேன். கூச்சப்படாம சொல்லுங்க பரத். சும்மா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்போட மட்டும் பழகலாமே. நான் ஒன்றும் தப்பா சொல்லிடலையே, ஃப்ரெண்ட்லியா தானே கூப்பிடுறேன். நீங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எத்தனை குச்சி கிழிச்சு பத்த வச்சாலும் சூடாகிறதா இல்லைங்க. ஒரு பெண்ணோட உயிரை காப்பாற்ற நினைச்சு துடிப்பா இறங்கியிருக்கோம். வேற ஒரு கதையில உங்ககிட்ட வேற மாதிரி பேசுறேன். இப்போ அந்த கிரெடிட் கார்டை என்கிட்ட எப்படியாவது சேர்த்துருங்களேன் ப்ளீஸ். ஒரே வழிதான், ராத்திரி 8 மணிக்கு நீங்க மட்டும் தனியா என் வீட்டுக்கு வரீங்க, வாங்கிக்கிறீங்க. இன்னைக்கு வரலன்னாலோ இல்ல கூட யாரையாவது அழைச்சிட்டு வந்தாலோ அதை தரமாட்டேன். See you tonight. அந்த பக்கம் அவள் முத்தம் கொடுத்து விட்டு போனை வைக்க பரத் ரிசீவரை அவசரமாக விலக்கி பிடித்து சில வினாடிகள் பார்த்து விட்டு வைத்தான். ஒரு பெருமூச்சுக்கு பின் நடந்தான். எவ்வளோ நேரம் பரத் என்றால் ஆட்டோவுடன் காத்திருந்த சுசீலா. அமர்ந்ததும் புறப்பட்டது. என்ன செய்ய சொல்ற, பழைய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழிச்சு பேசுறான். எல்லா வேலையும் தூக்கி போட்டு அவனை பார்க்க உடனே வர சொல்றான். முடியாதுன்னுட்டேன். அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு வான்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, 8 மணிக்கு வேணா வரேன்னு சொல்லியிருக்கேன். நோ, மறந்தாச்சா? இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிரேஸ்லெட் வாங்குறதுக்கு ஜுவல்லரி போறதா நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். அதை நாளைக்கு வச்சுக்கலாமே சுசி. உங்க ஃப்ரெண்டை நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் அவனை பார்க்க போகலன்னா கூட ஷாப்பிங் வர்றது கஷ்டம். ஏன்? பிரேஸ்லெட் வாங்கணும்னா பணம் வேணும். பேங்க்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணலையே. ஸோ வாட், உங்ககிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கே. இருந்துச்சு, இப்போ இல்லை.
என்ன சொல்றீங்க? அதாவது பேன் பாக்கெட்ல இருந்து கார்டை எடுக்காம நம்ம நாராயணன் செலவைக்கு போட்டுட்டான். அப்புறம் விரட்டி பிடிச்சு போய் பார்த்தா கார்டு மிஸ்ஸிங். பேங்க்குக்கு தகவல் கொடுத்துருக்கேன். டூப்ளிகேட் கார்டு இனிமே தான் கொடுப்பாங்க. ராத்திரி 8 மணிக்கு ஃப்ரெண்டு கிட்ட இது சம்பந்தமாவும் பேச போறேன். அவன் கிரெடிட் கார்டு செக்ஷன்ல தான் இருக்கான். தேவைக்கு அதிகமா உளர்ற மாதிரி தெரியுது என்றாள் சுசிலா. அத்தியாயம் 6. ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தனது காஃபியை பருகியபடி தலையசைத்து மறுத்தார். விழுங்கிவிட்டு சொன்னார், சப் இன்ஸ்பெக்டர் ராஜாங்கத்தை எனக்கு பர்சனலா தெரியும். 50 வயசு. அவர் மிஸ்ஸஸையும் தெரியும். 45 வயசு. 4 குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அவர் இல்ல என்றான் பரத். இந்த மாதிரி ஒரு அரக்கத்தனமான ஆசாமி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து காட்டு மிராண்டித்தனமா ஏதாவது செஞ்சுட்டு போயிடுறதால உங்க மொத்த டிபார்ட்மெண்ட்டோட பேரும் கெட்டு போயிடுது. ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் செஞ்சா பேஷண்ட் காலின்னு ஜோக்ஸ் எழுதுற மாதிரி போலீஸ்காரனாலே அவன் ஸ்டேஷனுக்கு வர பொண்ணுங்களை கற்பழிப்பான்னு அர்த்தத்துல நிறைய ஜோக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த ஆளை பிடிச்சு சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் சார் நீங்க என்றாள் சுசீலா உணர்ச்சி பூர்வமாக. நியூட்டன் தன் தொப்பியை கழற்றி மேஜை மேல் வைத்துவிட்டு மெதுவாக சிரித்தார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்னு ஒரு துடிப்பு இருந்துச்சு. என் லட்சியமே அதுவாக இருந்துச்சு. முயற்சி செஞ்சேன், ஆனேன். இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றவங்க அந்த மாதிரி லட்சியத்தோட கனவு கண்டு ஏங்கி போய் வர்றவங்க இல்ல, கணக்கு போட்டு பார்த்து வராங்கம்மா. இவ்வளவு லஞ்சம் வாங்க வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறாங்க. ஒரு தொழிலுக்கு முதல் போடுற மாதிரி பெரிய தொகையை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து போஸ்ட் வாங்கிடுறாங்க. காக்கி சட்டைய ஒரு சேவையா உத்தியோகமா நினைக்காம ஒரு சம்பாதிக்கிற யந்திரமா நினைச்சு வர்றவங்கனாலதான் இந்த மாதிரி பேர் கெட்டு போகுது. இவங்களுக்கு கடமை உணர்ச்சியும் கிடையாது, தியாக உணர்ச்சியும் கிடையாது. மற்ற எல்லா கேவலமான உணர்ச்சிகளும் உண்டு. இந்த மாதிரி சில பேர் செய்யற அட்டூழியங்களால எவ்வளவோ நல்ல போலீஸ்காரங்க செய்யற தியாகங்கள் எல்லாம் வெளியில தெரியாம போகுது. கரெக்டு தான் சார். தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போற போலீஸ்காரங்க வெடிகுண்டு சம்பவங்கள்ல சிக்கி எத்தனையோ பேரை இறந்திருக்காங்களே. வீரப்பனை பிடிக்க காட்டுக்குள்ள போய் கன்னி வெடியில சிக்கி கடமையில உயிர் கொடுத்தவங்க எத்தனை பேரு. இவங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு புகழ் கோபுரம் கட்டுறாங்க. ஒரு கேவலமான போலீஸ்காரன் ஒரு கேவலமாக செயல்ல அந்த கோபுரத்தை மிதிச்சு சாச்சிட முடியாது என்றான் பரத். பரத், நீங்க கொடுத்த இந்த லெட்டரை படிச்சுட்டு ஆடி போயிட்டேன். கொடுமைப்படுத்தப்படுற பெண்களுக்கு காவலா நிக்க வேண்டியவனே கொடுமைப்படுத்தினா எப்படி? சட்டம் எல்லாருக்கும் சமந்தான். தப்பு செஞ்சா நம்ம நாட்டு பிரதமரையே விசாரிக்க வாய்ப்பு இருக்கிற ஜனநாயக நாடு இது. இந்த சப் இன்ஸ்பெக்டரை விடக்கூடாது பரத். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டில டியூட்டியில இருக்க அத்தனை சப் இன்ஸ்பெக்டர்களோட பேரையும் ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அதுல 2 வருஷத்துக்குள்ள வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் வந்தவங்களை மட்டும் தனியா பிரிக்கணும். அதுல 2 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இப்ப மெட்ராஸ்ல தன் மனைவியோட குழந்தை எதுவும் இல்லாம குடித்தனம் நடத்துறவங்கள லிஸ்ட் அவுட் செய்யணும். இதை நாங்க உங்க உதவி இல்லாம செய்ய முடியாதுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட வந்தோம் என்றான் பரத். ஒரு ஆபீசரை டெபியூட் பண்ணி இந்த தகவல்களை பர்சனல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்தும் விசாரிச்சும் சேகரிச்சும் சொல்றேன். இட் வில் டேக் டைம் பரத். ரொம்ப லேட் பண்ணிடவும் கூடாது சார். நம்ம முயற்சிக்கு பின்னாடி இந்த பொண்ணு லெட்டர்ல குறிப்பிட்டிருக்க சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம முயற்சிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் என்றான் பரத். ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்று கை குலுக்கினார். அத்தியாயம் 7. திண்டிவனம் தாண்டி 8வது கிலோமீட்டரில் சாலை ஓரத்தில் ஒரு கருவேல மரத்தை வியர்வை வழிய வெட்டி கொண்டிருந்தவன் அருகில் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் பரத். சத்தத்தில் அவன் திரும்பி பார்க்க, ஏம்பா, பழுவூர் போகணும், எப்படி போகணும் என்றான். ஆனால் அவன் கூலிங் கிளாஸ் அணிந்த சுசீலாவை பார்த்து பதில் சொன்னான். அதோ தூரத்துல கட்சி கொடி பறக்கத்துல ஒரு புளிய மரத்துல, அதுக்கு பக்கத்துல பீச்சாங்கை பக்கத்துல ஒரு வண்டி தடம் போகும். அதுல வண்டியை விடுங்கம்மா. 2 கிலோமீட்டர் உள்ளார போனா பழுவூர். குடிக்க சர்பத்து எதுவும் வச்சிருக்கீங்களா? மரத்தில் கோடாலியை நட்டுவிட்டு காரை நோக்கி அவன் தலை துண்டு உதறியபடி நடந்து வர, அவனுக்கு உன்னை கிட்டத்துல பார்க்கணும். உன் பனியன்ல இருக்கிற லேபர் வேர்ட் ஆஃப் பேர்ட்ஸை படிச்சு பார்க்க முயற்சி பண்ணணும் ஹாஸ்கல் என்ற பரத் விருட்டென்று காரை கிளப்பி விட்டான். கோடாலிக்காரன் ஏமாற்றத்துடன் மீண்டும் மரம் நோக்கி நடக்க பரத் அவனுக்கு திரும்பி டாட்டா காட்டினான். சொல்லப்பட்ட புளிய மரத்திற்கு அருகில் சென்ற வழித்தடத்தில் காரை திருப்பினான். 2 பக்கங்களிலும் எருக்கஞ்செடிகள் மண்டியிருக்க பாதை பள்ளமும் சமமாக அவர்களை குலுக்க துவங்கியது. பழுவூர்ல அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புறீங்களா பரத் என்றாள் சுசீலா படித்து கொண்டிருந்த ஆங்கில நாவலை நடுவில் விரல் கொடுத்து மடக்கி. ஒரு முயற்சி தானே. நியூட்டன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு உட்கார்ந்துருக்க விரும்புற சுசி. அவரை முந்தா நாள் பார்த்தோம். இன்னைக்கு காலையில கூட போன்ல பேசினேன். ஒர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ்னு சொல்றாரு. பொதுவா ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா அப்போ அவங்க காமிக்கிற பரபரப்பு வேற.
ஒரு சம்பவம் நடக்காம தடுக்கணும்னா அப்ப காமிக்கிற பரபரப்பு வேற. லெட்டர் டாப்ல பழுவூர் அங்காளம்மன் துணைன்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கிறதால அநேகமா பழுவூர் அவளோட சொந்த கிராமமா இருக்கலாம்னு ஒரு யூகம். விசாரிச்சதுல தமிழ்நாட்டுல மொத்தம் 3 பழுவூர் இருக்கான். அங்காளம்மன் கோயில் இருக்கிற பழுவூர், திண்டிவனக்கு பக்கத்துல இருக்கிற பழுவூர்னு சொன்னாங்க. ஏன் பரத், 2 கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டோம்? ஒரே பொட்டலா இருக்கே ஒழிய ஊர் எதுவும் தென்படலையே. பரத் காரை நிறுத்தினான், இறங்கினான். நெற்றியில் துளித்திருந்த வியர்வையை ஒற்றிக்கொண்டான். சற்று தள்ளி 4-5 ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை கைத்தட்டி அழைத்தான். 30 வயதுள்ள அந்த பெண் மாறாக்கு துள்ள, மற்றவைகளும் துள்ள ஓட்டமாய் வர, ஏன் சுசி, இமேஜின், இந்த பொண்ணு கண்ணாலனேன்னு பாடிக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்தா எப்படி இருக்கும்? என்னடா ரொம்ப நேரமா சுயரூபம் பதுங்கிருங்கேன்னு பார்த்தேன். விகல்பம் இல்லாத பொண்ணுங்க. அப்போ மனிஷா விகல்பம் உள்ள பொண்ணா? அந்த பெண் கிட்ட வந்து மூச்சிரைத்து, என்னங்க சாரு, காருக்கு தண்ணி வேணுமா? நின்னுடுச்சா? பக்கத்துல தாமரை குளம் இருக்கு, பக்கெட் இருந்தா கொடுங்க, எடுத்துட்டு வரேன் என்றாள். அதெல்லாம் எதுவும் வேணாம், பழுவூர் போகணும். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் நாங்க என்று பரத் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சுசீலா ரகசிய குரலில், பரத் மூஞ்ச பார்த்து பேசுங்க என்றாள். இன்னும் கொஞ்ச தூரம் போனாக்கா வரும், நானும் பழுவூர் தான். அங்க யாரு வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்றாள் மூக்கை சுருக்கி. யாரு வீட்டுக்கும் வரல, உங்க ஊரு பொண்ணை பத்தி விசாரிக்கணும். உங்க பேர் என்ன? அஞ்சல. ஏன்? தூரமா நின்னு கூப்பிடத்தான். ஆத்தி, அந்த நேரத்துல கூப்பிட்டுவிடாதீங்க அம்மா, நான் அந்த தூரத்தை சொல்லல. பரத், நல்லா இருக்கு நீங்க விசாரிக்கிற லட்சணம். கள்ளங்கபடம் இல்லாதவங்களையும் களைச்சு விட்டுருவீங்க. நான் விசாரிக்கிறேன் என்ற சுசீலா. ஏம்மா, உங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு 2 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போனா. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை. இப்ப அவங்க மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா உங்க கிராமத்துல தானே இருக்காங்க, அவங்களத்தான் நாங்க பார்க்கணும் என்றாள். அஞ்சலி முகத்தை சாய்த்து வைத்துக்கொண்டு யோசித்தாள். எங்க ஊர்ல இருந்து யாரும் போலீஸ்காரனை கண்ணால முகட்டிக்கிட்டு போன மாதிரி தெரியலையே. நல்ல யோசிமா, அந்த பொண்ணோட குலதெய்வம் இங்க இருக்கிற அங்காளம்மன். அவங்க அப்பா கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா ஊரெல்லாம் கூட்டி அமர்க்களமா பண்ணி வச்சாரு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஊர்ல தான். சின்ன ஊருங்க இது. மொத்தமே 200 குடும்பம் தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ள யாரும் வந்து எங்க ஊரு பொண்ண கட்டலையே. எதுக்கும் ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்க. பரத், வண்டி எடுங்க என்றாள் சுசீலா. வரேன் அஞ்சல என்றான் பரத். சரிங்க சார், நீங்க சினிமாக்காரங்களா? இல்லையே, உங்களை பார்த்தா வாத்தியார் மாதிரியே இருக்கீங்க என்று நாணி சிரித்தாள் அவள். பரத் புழுதி கிளப்பி புறப்பட்டான். 2வது நிமிடம் பழுவூர் வந்தது. வயல்வெளி, கரும்பு தோட்டம், வாய்க்காலில் எருமைகள், மண் சுவர்களில் வரட்டி வட்டங்கள், வீட்டுக்கு வீடு வாசலில் மாடு அல்லது கோழி அல்லது நாய், டீக்கடை, ரிப்பன் கடை, சக்கர மிக்சர் வண்டி. ஓரிடத்தில் நிறுத்தி இறங்கி சேட்டிலைட் டிவிக்காரர்கள் மாதிரி பலதரப்பட்ட மனிதர்களை தடுத்து நிறுத்தி பட்டாம்பூச்சி பெண்ணை பற்றி விசாரித்தார்கள். சிலர் உதட்டை பிதுக்கினார்கள், சிலர் நடுமண்டியில் கீறிக்கொண்டார்கள், சிலர் வெற்றிலையை துப்பிவிட்டு தலையை இடவளமாக அசைத்தார்கள். இளநீர் குடித்துவிட்டு விசாரித்து கொண்டு அந்த அங்காளம்மன் கோவிலுக்கு வந்தபோது கோவில் பூட்டியிருந்தது. ஒரு பெரிய அரச மரத்தின் நிழலுக்கு மொத்த கோவிலும் பதுங்கியிருந்தது. அருகில் ஒரு குளம், அதில் ஒரு மாட்டை வைக்கோல் போட்டு தேய்த்து குளிப்பாட்டி கொண்டிருந்தவனிடம் கோவில் குருக்கள் வீடு விசாரித்து வந்தார்கள். குருக்கள் திருமால் மாதிரி ஊஞ்சலில் படுத்திருக்க, மிசஸ் குருக்கள் விசிறி விட்டு கொண்டிருந்தவர் அந்த மட்டையை திருப்பி பிடித்து இடித்து, யாரோ வந்திருக்காங்க என்று எழுந்து கொண்டார். குருக்கள் ஊஞ்சலில் கிரீச்சிட எழுந்து, வாங்க, கோவிலுக்கு வந்தீங்களா? 2 வேளைதான் பூஜை என்றபடி அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் ஆணியில் மாட்டின சாவிக்கொத்தை எடுக்க, சுவாமி, எங்களுக்கு தரிசனம் வேண்டாம், ஒரு தகவல் வேணும் என்றான் பரத். என்ன? ஒரு பொண்ணு பழுவூர் அங்காளம்மன் துணைன்னு போட்டு ஒரு லெட்டர் ஆரம்பிச்சிருக்கா. அவளை பத்தி விசாரிக்கிறோம். அவ பழுவூரா இருக்கணும்னு ஒரு யூகம். அவ இப்ப மெட்ராஸ்ல இருக்கா. அவ புருஷன் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வருதா? பல தடவை இந்த கோயிலுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கணும். அந்த பொண்ணு பேர் என்ன? அவ அப்பா பேர் என்ன? அதெல்லாம் தெரிஞ்சா உங்க வரைக்கும் விசாரிக்க வரமாட்டோம். எனக்கு அப்படி யாரையும் தெரியலையே. இந்த அங்காளம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இது இந்த பழுவூருக்கு மட்டும் குலதெய்வம் இல்ல. பங்குனியில் திருவிழா நடக்கிறப்ப வந்து பாருங்க, எவ்வளவு ஊர்ல இருந்து வந்து சேருவாங்க தெரியுமா? மெட்ராஸ்ல இருந்து கூட பல பேர் கார் எடுத்துக்கிட்டு வருவாங்க. நான் சொல்ற தகவல்களை வச்சு யோசிக்கிறப்போ யாரையும் குறிப்பிடுற மாதிரி தோணலையா? சுத்தி 30 கிராமம் இருக்கு. எல்லா கிராமத்துல இருந்தும் பொம்னாட்டிங்க வராங்க.
அர்ச்சனை பண்றாங்க, பொங்கல் வைக்கிறாங்க. பேரு, ஊரு, புருஷன், உத்தியோகம் விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? வாஸ்தவன்தான் என்று பரத் சொன்னபோது வீதியில் நாதஸ்வர சப்தம் கேட்டது. அது பெரியதாகவே அனைவரும் வெளியே வந்து பார்த்தார்கள். ஒரு பெண்ணும் மாப்பிள்ளையும் புதிதாக திருமணமாகி மணக்கோலத்தில் தம் உறவினருடன் நடந்து வர அவர்களுக்கு முன்னால் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டு வந்தார்கள். அந்த காட்சியை பார்த்ததும் பரத்திற்கு ஒரு மின்னல். எங்க குருகளையா, இந்த ஏரியாவுல 30 கிராமம் சுத்தி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகள் யாரு ரொம்ப பாப்புலர்? வெங்கண்ணா சாஸ்திரிகள்னு அக்ரஹாரத்துல இருக்கிறாரு. அவர் தான் புரோகிதத்துல கிங்கு. கல்யாணம், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம் எதுவானாலும் அவரை தான் கூப்பிடுவாங்க. சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் அத்துப்படி. ஏன் கேக்குறீங்க என்றார் குருக்கள். நானும் இந்த சுசீலாவும் அர்ஜென்டா கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் என்று அவரை ஆச்சரியப்படுத்திவிட்டு, வா சுசி என்று அவள் கையை பிடித்துக் கொண்டு காருக்குள் விரைந்தான் பரத். அக்ரஹாரத்தில் திண்ணை வைத்த வீட்டில் 60 வயது வெங்கண்ணா சாஸ்திரிகள் திண்ணையில் சாய்ந்து அமர்ந்து கண்ணாடி போட்டு பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு ஜாதகத்தை கையில் பிடித்தபடி ஒரு ஸ்லேட்டில் சில கணக்குகள் எழுதி பார்த்து, இந்த இடம் வேணாம், பொருத்தமில்லைன்னு எழுதி போட்டுடு என்று எதிர் ஆசாமியிடம் சொல்லி நிமிர்ந்தவர் பரத் சுசீலாவை பார்த்தார். என்ன வேணும் உங்களுக்கு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம், ஒரு தகவல் வேணும். அந்த பாயை போட்டு உட்காருங்க என்று எதிர்த்திண்ணையை காட்டினார் சாஸ்திரிகள். உட்கார்ந்தார்கள். ஜாதக ஆசாமி வெற்றிலை தட்டில் 10 ரூபாய் பவ்யமாய் வைத்துவிட்டு போனதும் அந்த பணத்தை எடுத்து வேட்டி இடுப்பில் வைத்துக்கொண்டு, என்ன சொல்லுங்க என்றார் கண்ணாடி கலற்றி. பரத் விவரமாக சொல்லி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் முன்னாடி அந்த கல்யாணத்தை நீங்க பண்ணி வச்சீங்களா? சப் இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளைங்கிறதுனால ஞாபகம் இருக்க சான்ஸ் இருக்கு என்று சொல்லி முடித்தமே. பேஷ ஞாபகம் இருக்கு என்றார். பரத்தும் சுசீலாவும் மலர்ச்சியுடன் பார்த்து கொள்ள அவர் தொடர்ந்தார். கல்யாணத்தப்போ அந்த பிள்ளையாண்டான் திண்டிவனம் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருந்தான். பேரு நினைவில்லை, பொண்ணு பேரும் நினைவில்லை. பொண்ணோட தோப்பனார் பேரு சிங்காரம். செவ்வூர்ல வாழைத்தோப்பு வச்சிருக்கார். செவ்வூர் எங்க இருக்கு? செவ்வூரின் முகப்பு டீ கடையிலேயே வாழைத்தோப்பு வைத்திருக்கும் சிங்காரத்தின் வீட்டுக்கு வழி சொல்லி விட்டார்கள். நேரா போனீங்கன்னா பெருமாள் கோயில் ஒன்று வரும். அதை தாண்டுனா அரச மரத்தடியில பள்ளிக்கூடம் நடக்கும். பக்கத்துல ஓட்டு வீடு. வாசல்ல சாணம் அழுகி இருக்கும். ஆம்பளைங்களும் பொம்பளைங்களுமா வாழை இலை அடக்கி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெருமாள் கோயில் வந்தது. அதன் சைடு சுவற்றில் செக்ஸ் பாம் நடித்த சொர்க்க சுந்தரி படத்துக்கான சிங்கிள் கலர் போஸ்டர். மரத்தடி பள்ளியில் வாத்தியாரம்மா தூளியில் தன் குழந்தையை ஆட்டிவிட்டபடி பாடம் நடத்தி கொண்டிருந்தாள். ஓட்டு வீட்டு வாசலில் யாரையும் காணோம். கிட்டே போய் பார்த்ததில் வீடு பூட்டப்பட்டிருந்தது. மரத்தடி மாணவர்கள் அத்தனை பேரும் திரும்பி திரும்பி காரை இறங்கி யோசித்த இவர்களையும் பார்த்தார்கள். டீச்சரை கேட்கலாமா என்றாள் சுசீலா. ஏன் கொண்ட போடல, ஏன் கண்ணாடி போடலனா என்றான் பரத். வி சீரியஸ். டீச்சரிடம் வந்ததும் டீச்சர் தன் முதுகுக்கு பின்னலை தேவையில்லாமல் எடுத்து முன்புறம் போட்டுக்கொண்டு, எஸ், என்ன வேணும் என்றாள். இன்னைக்கு சண்டே, ஆக்சுவலா லீவு தான், போர்ஷன் முடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் என்றதும் சிரிப்பு வந்தது. வாழைத்தோப்பு சிங்காரத்தை பார்க்க வந்தோம் என்றான் பரத். எங்கேருந்து வரீங்க? மெட்ராஸ்ல இருந்து. அவரும் அவர் சம்சாரமும் நேத்து புறப்பட்டு மெட்ராஸ் போனதா கேள்விப்பட்டேன். எதுக்கு? ஏதோ தந்தி வந்து அவசரமா புறப்பட்டதா சொன்னாங்க. தந்தியா? என்ன விபரம் என்றால் பதட்டமாக சுசீலா. முழு விபரம் தெரியலங்க. மெட்ராஸ்ல அவங்களுக்கு பொண்ணு இருக்குதுங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாம போயிருக்கலாம். அந்த பொண்ணோட புருஷன் சப் இன்ஸ்பெக்டர் தானே என்றான் பரத். கரெக்டுங்க. பொண்ணு பேர் என்ன? மைதிலி. புருஷன் பேரு குருதாஸ்னு ஞாபகம். மெட்ராஸ்ல அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணுமே. மைதிலி எனக்கு பழக்கம்தான். அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, ஒரு டைரியில குறிச்சிருக்கேன். டைரி வீட்டுல இருக்கு. உங்க வீடு ஆஸ்திரேலியால இருந்தா கூட அந்த டைரியை எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க, விஷயம் அவ்வளோ அர்ஜென்ட். அந்த டீச்சர் மாணவர்களிடம் யாரும் பேசாம படிச்சுட்டுருங்க என்று சொல்லிவிட்டு அவர்களோட காரில் ஏறினாள். 15 நிமிடத்தில் மைதிலியின் சென்னை விலாசத்துடன் சென்னையை நோக்கி பரத் சுசிலா கார் விரைந்து கொண்டிருந்தார்கள். கார் சென்னையை தொட்டதும் கண்ணில் பட்ட முதல் டெலிபோன் பூத் அருகே நிறுத்தி சென்று நியூட்டனை தொடர்பு கொண்டார்கள். நியூட்டன், அந்த பொண்ணு பேரு மைதிலி. மெட்ராஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம் என்றான் பரத். பரத், நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு விசாரிச்சதுல 2 வருஷத்துக்குள்ள மெட்ராஸ்க்கு மாற்றாளாகி வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்கள்ல குழந்தை இல்லாம தன் ஒய்ஃபோட இருக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் பேரு குருதாஸ். நாங்க சொல்ற மைதிலியோட புருஷன் பேரும் குருதாஸ் தான். ஒத்து போகுது சார். கிராமத்துல மைதிலியோட அப்பாவும் அம்மாவும் ஏதோ தந்தி வந்து நேத்து புறப்பட்டு மெட்ராஸ் வந்திருக்காங்க. அதான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. இப்ப அந்த மைதிலியை பார்க்க நாங்க மட்டும் போக விரும்பல, நீங்களும் இருந்தா நல்லது சார். மஃப்டில வரீங்களா? நேரா வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கலாமா நாங்க? சரி பரத் என்றார் நியூட்டன். காரை வேகமாக ஓட்டினான் பரத். நியூட்டனை அவர் வீட்டில் பிக்கப் செய்து கொண்டு மைதிலியின் விலாசத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்த போது
மாலை மணி 3. வீட்டின் வாசலில் திடீர் பந்தல் போடப்பட்டு வாடகை நாற்காலிகளில் பலர் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் பக்கென்று இருந்தது அவர்களுக்கு. காரை தூரமாக நிறுத்திவிட்டு இறங்கி நின்றார்கள். அந்த வீட்டிலிருந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு எங்கோ விரைந்து கொண்டிருந்த ஒருவனை தடுத்து நிறுத்தினார்கள். அந்த வீட்டுல என்னப்பா விசேஷம்? விசேஷமா? துக்க வீடு சார். பார்த்தா தெரியல? நேத்து ராத்திரி சாவு விழுந்துச்சு சார். யார் இருந்தது? சப் இன்ஸ்பெக்டர் சம்சாரம் சார். பரத்தின் கை அனிச்சையாய் அவன் இதயத்தை தொட்டது. என்னாச்சுப்பா என்றார் சுசீலா கலங்கிய கண்களுடன். அந்த அம்மாக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும் போல இருக்கு. நேத்து சப் இன்ஸ்பெக்டர் ராத்திரி சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு போனதும் இந்த அம்மா நிறைய தூக்க மாத்திரையை சாப்பிட்டு உசுர விட்டுட்டாங்க. மை காட் என்றார் நியூட்டன். பாடியை எடுத்தாச்சா? இன்னும் இல்ல. இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் பிரேத பரிசோதனை முடிச்சு கொண்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துடுவாங்க. வேறகு சொல்றதுக்கு போயிட்டு இருக்கேன், வழிவிடுங்க. அவன் சைக்கிளை மிதித்து கொண்டு சென்று விட்டான். அவசரப்பட்டுட்டாளே என்றார் நியூட்டன். சார், தன் புருஷனையும் தன்னையும் சேர்த்து எரிச்சுக்க போறதா தான் மைத்திலி லெட்டர்ல எழுதியிருந்தா. அப்படி இருக்கப்போ அவ மட்டும் தனியா செத்துருக்கா அப்படின்னா இது தற்கொலை மாதிரி சொல்றது பொருந்தலையே சார் என்றான் பரத். குருதாஸ் ஏதாவது உணங்கி வேலை செஞ்சிருக்கலாம் சார். காப்பாத்தணும்னு மெனக்கிட்டு விசாரிச்சு பணத்தை பார்க்க வந்திருக்கோம். கொடுமை என்றாள் சுசீலா. குருதாஸை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கலாம், தப்பில்ல. வாங்க, முதல்ல கொஞ்ச நேரம் சூழ்நிலையை கவனிக்கலாம், அப்புறம் விசாரிக்கலாம் என்றார் நியூட்டன். மூவரும் அந்த வீட்டை நோக்கி மெதுவாக நடந்தார்கள். யாராச்சும் கேட்டா உன்னை மைத்திலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவும் என்ன சுசி என்றான் பரத். அவர்கள் அந்த வீட்டை நெருங்க நெருங்க அழுகை ஒளி அதிகரித்தது. வெளியே பச்சை ஓலையில் பாடை கட்டி கொண்டிருந்தார்கள். பலர் மாலைகளோடு வந்தார்கள். பலர் நாற்காலிகளில் அமர்ந்து சன்ன குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். வீட்டின் கூடத்தில் மைத்திலி கிடத்தப்பட்டிருந்தாள். முகம் தவிர மற்றபடி மாலைகள், தலைமாட்டில் விளக்கு, ஊதுபத்திகள். கைவத்த பைனியனும் லுங்கியும் அணிந்து சுவரில் சாய்ந்து அமர்ந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்த முரட்டு மீசைக்காரர் தான் குருதாஸ் என்று பார்த்ததுமே தெரிந்தது. உடலுக்கு மாலை போட்டு மரியாதை செய்வதற்கு ஒரு சின்ன வரிசையே உருவாகியிருந்தது. அதில் இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். உடலை சுற்றிலும் பெண்கள் நிறைய பேர் ஒப்பாரி வைத்தபடி அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் முறை வந்தபோது பரத்தும் சுசிலாவும் மஞ்சள் பூசப்பட்ட அந்த வட்ட முகத்தை பார்த்தபடி கை குவித்து கண்மூடி சில வினாடிகள் அமைதியாக நின்றார்கள். பிறகு வெளியேறி காலியாக இருந்த நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு சுசி. எனக்கும் தான். அந்த ஆள் முகத்துல நாடகத்தனமான சோகம்தான் இருக்கு. ஏதோ பண்ணிட்டு தற்கொலைன்ட்டாரு. பரத் தன் அருகில் அமர்ந்திருந்த துண்டு போட்ட ஆசாமியிடம், எங்க நீங்க பொண்ணோட அப்பா சிங்காரம் யாருங்க என்றார். அதோ தூண்ல சாஞ்சு வாயில தொண்டு பத்தி அழுதுட்டு இருக்காரே, அவர்தான். நேத்து நடுராத்திரி வந்து சேர்ந்தார். அவரை கொஞ்சம் இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அந்த நபர் எழுந்து சென்று 2 நிமிடங்களில் சிங்காரத்தை அழைத்து வந்து விட்டார். வணக்கம்யா, உட்காருங்க. நாங்க உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க. விஷயம் கேள்விப்பட்டு பதறி போய் வந்தோம். என்ன ஆச்சுங்க? சிங்காரம் வழிந்த கண்ணீரை துடைத்து மூக்கை உறிஞ்சி கொண்டு உட்கார்ந்தார். ராத்திரி தந்தி வந்துச்சுங்க ஊருக்கு. அதுல பொண்ணுக்கு சீரியஸ். உடனே புறப்பட்டு வாங்கன்னு தான் மாப்பிள்ளை தகவல் கொடுத்திருந்தாரு. டிராக்டர்ல திண்டிவனம் வந்து அங்கிருந்து டாக்ஸி பிடிச்சுக்கிட்டு வந்து சேர்ந்தா மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிடுச்சுன்னு சொல்றாரு. எங்க உசிரே நின்னு போச்சுங்க. நேத்து ராத்திரியே பிரேத பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. ராத்திரியில செய்ய மாட்டாங்களாமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலையா மெதுவா பண்ணி இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் கொண்டாந்தாங்க. பாவி மக, எங்களை எல்லாம் பரிதவிக்க வச்சுட்டு கடுதாசி எழுதி வச்சுட்டு செத்துட்டாளே. ஒரே பொண்ணுங்க. கடுதாசியா? ஆமா, மாப்பிள்ளை காட்டினாருங்க. உங்க பொண்ணு எழுதுனதா? ஆமா. என்ன எழுதியிருந்தாங்க அதுல? வயிற்று வலி தாங்க முடியல, அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன்னு 2 வெறி எழுதி கையெழுத்து போட்டிருக்கா. இவ்வளவுக்கும் மாப்பிள்ளை அவரை பெரிய டாக்டரு கிட்டெல்லாம் காட்டிதான் வைத்தியம் பார்த்திருக்காரு. இப்படி அல்பாயுசுல போகணும்னு விதிங்க, யாரும் மாத்த முடியும். அந்த கடுதாசியை நீங்க வாங்கி படிச்சிங்களா? அது உங்க பொண்ணோட கையெழுத்து தானா? ஆமாங்க, என் பொண்ணு கையெழுத்து. எனக்கு தெரியாதா? இப்போ அந்த லெட்டர் யார்கிட்ட இருக்கு? மாப்பிள்ளை கிட்டதான். உங்க மாப்பிள்ளை உங்க பொண்ணை சந்தோஷமா தான் வச்சிருந்தாரா? அதெல்லாம் எதுவும் குறைச்சல் இல்லைங்க. குழந்தை இல்லைங்கிறது மட்டும்தான் குறை. மற்றபடி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. நாங்க வர்றப்பெல்லாம் அவங்கள சிரிச்சு பேசிதான் பார்த்திருக்கோம். ஊருக்கு வர்றப்ப மாப்பிள்ளைய பத்தி உங்க பொண்ணு எந்த புகாரும் செஞ்சது இல்லையா? இல்லைங்க. முதல் ராத்திரி முடிஞ்சதுமே வீட்டுக்கு வந்து இனிமே அவரோட வாழ மாட்டேன்னு சொல்லல? நீங்க சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கல என்று பரத் கேட்டதும் அவர் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து அவனை பார்த்தார். சொல்லுங்க, உண்டா இல்லையா? உண்மைதான். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி?
சொல்றோம். இது உங்க பொண்ணோட கையெழுத்தான்னு பாருங்க. பரத் மைத்திரி எழுதின கடிதத்தின் முதல் பக்கத்தின் ஆரம்ப வரிகளை மட்டும் மடக்கி பிடித்து காட்டினான். ஆமா, இது என் பொண்ணோட கையெழுத்து தான். என்ன எழுதியிருக்கா? பதறினார் சிங்காரம். உங்க மாப்பிள்ளைய கொஞ்சம் விசாரிக்க போறோம். அப்ப நீங்களும் பக்கத்துல இருக்கலாம் என்று எழுந்தார் நியூட்டன். பரத், நீங்க வீட்டுக்கு பின்பக்கம் கிணத்தடியில நில்லுங்க. நான் குருதாஸை கூட்டிட்டு வரேன். இவர்கள் எழுந்து அந்த வீட்டின் பின்புறம் வந்து காத்திருக்க குருதாஸை அழைத்து கொண்டு அங்கே வந்தார் நியூட்டன். பின்புற கதவை சாத்தியதும் அழுகை சத்தம் தேய்ந்து கேட்டது. என்ன விஷயம் என்ன என்றார் குருதாஸ். ஐ எம் ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் என்று தன் அடையாள அட்டையை காட்டியதும் குருதாஸிடம் ஒரு சின்ன பதட்டம் தோன்றி மறைந்தது. இவர் பரத், இவங்க சுசீலா. இவங்க பிரைவேட்டா டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துறாங்க. உங்க மனைவி மைத்திலியோட சாவை பத்தி இவங்க சந்தேகப்படுறாங்க. என்கிட்ட வந்தாங்க. நேரா கேட்டுடலான்னு கூட்டிட்டு வந்தேன். போலீஸ்காரன் வீட்லயே விசாரணையா? நல்லா இருக்கே. ஏன் போலீஸ்காரன் தப்பு பண்றது இல்லையா? அவனுக்கு சட்டத்துல விதிவிலக்கு கொடுத்திருக்காங்களா என்றான் பரத். ஓகே, என்ன உங்க சந்தேகம்? உங்க மனைவி எப்படி இருந்தாங்க? தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்டுட்டா. ஏன்? அவளுக்கு அல்சர் உண்டு, அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டா. ஆனாலும் அடிக்கடி வயிற்று வலி வரும். நேத்து வலி அதிகமாயிடுச்சு. தாங்க முடியாம அசட்டுத்தனமா உயிரை பொக்கிக்கிட்டா போல இருக்கு. வயிற்று வலினால்தான் செத்து போனாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? லெட்டர் எழுதி வச்சிருந்தாலே, எங்க காமிங்க. உள்ள இருக்கு, எடுத்துட்டு வரேன். குருதாஸ் சென்று திரும்பி வந்து, இந்தாங்க, இது அவ எழுதின லெட்டர். இது ஜிஹெச்ல டாக்டர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஒரு தற்கொலை சாவா இருந்தா பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியே தீரணும். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். என் வீட்டுல தற்கொலை நடந்திருக்கு. ஃபார்மாலிட்டிஸை மீற விரும்பாம போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சதுலேருந்தே நான் கடமைக்கு தர முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கங்க என்றார் குருதாஸ். பரத் அந்த தற்கொலை கடிதத்தை பார்த்தான். ஒரு பேங்க் பாஸ்புக் அகல சிறிய காகிதம் அது. அதில் பால் பாயிண்ட் பேனாவால், என்னால் என் வயிற்று வலியை தாங்க முடியவில்லை, அதனால் தற்கொலை செய்து கொள்கிறேன், மைத்திலி என்று 2 வரிகள். அதே கையெழுத்துதான், சந்தேகமில்லை. எதற்கும் பரத் தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து ஒப்பிட்டு பார்த்தான். அதென்ன லெட்டர் என்றார் குருதாஸ். உங்க மனைவி எனக்கு எழுதின லெட்டர். இது உங்க மனைவியோட கையெழுத்து தானான்னு பாருங்க. எட்டி பார்த்த குருதாஸ், ஆமா, என்ன எழுதியிருக்கா? படிக்கிறேன், கேளுங்க. மைத்திலியோட அப்பாவும் கேட்கட்டும் என்ற பரத், மதிப்பிற்குரிய சகோதரர் பரத் அவர்களுக்கு என்று துவங்கி முழு கடிதத்தையும் படித்து முடித்தான். அவன் படிக்க படிக்க நரம்புகள் முறுக்கேறின. சிங்காரம் சட்டென்று பாய்ந்து குருதாஸின் பனியனை கொத்தாக பிடித்து, அயோக்கிய ராஸ்கல், என்ன அநியாயம் பண்ணிருக்க நீ? நீ போலீஸா இருந்தா எனக்கு என்னடா? பாவி, என் பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்திருக்கேடா என்று உழுக்க துவங்க, மாமா, இதையெல்லாம் போய் முதல்ல கையை எடுங்க என்று கத்தினார் குருதாஸ். நியூட்டனும் பரத்தும் சிங்காரத்தை விலக்கி, பதட்டப்படாதீங்க, நாங்க தான் முறையா விசாரிக்கிறோமே, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்கலாம். என்ன சொல்றீங்க குருதாஸ்? இந்த லெட்டர்ல இருக்கிற செய்திகள் எல்லாமே போய். இது மைத்திலியோட கையெழுத்துன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நீங்க ஒத்துக்கலனாலும் லேப்ல ஒப்பிட்டு பார்த்து உண்மையை சொல்லிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் என்றார் நியூட்டன். இது மைத்திலி எழுதினதுதான், அதை நான் மறுக்கல. அதுல இருக்கிற எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்றேன். புரியலையே. மெனக்கிட்டு கட்டுக்கதையா கற்பனையா? இப்படி ஒரு 10 பக்க லெட்டர் எழுதுறதுக்கு மைத்திலி என்ன பைத்தியமா என்றாள் சுசீலா. கரெக்ட் என்றார் குருதாஸ். அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு. கொஞ்ச நாளாவே அவ தனக்கு தானா பேசிட்டு இருந்தா. திடீர்னு அழுதா, திடீர்னு சிரிச்சா. ஏன்னே தெரில. என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல. நான் காஃபி போட்டு கொடுத்தா இதுல விஷம் இருக்கான்னு சம்மந்தம் இல்லாம கேட்பா. நான் வேத்து போய் வந்து சட்டையை கலட்டினா எவளோட ஜாலியா இருந்துட்டு வரீங்கன்னு கேட்பா. அவளா கற்பனை பண்ணிக்கிட்டு அர்த்தம் இல்லாம பேசுவா. பேப்பர்ல ஒரு கொலை செய்தி வந்தா, இந்த கொலைய நீங்க தானே செஞ்சீங்க அப்படின்னு கேட்பா. அந்த மாதிரி அந்த காதல் ஜோடி தற்கொலை நியூஸை படிச்சுட்டு, இந்த பொண்ணை நீங்க கற்பழிச்சிங்க தானே அப்படின்னு கேட்டா. அதனால அந்த லெட்டர்ல கண்ணா பின்னான்னு கற்பனையா கைக்கு வந்ததை எழுதியிருக்கா. சபாஷ் என்றான் பரத். செத்து போன ஒருத்தி நல்ல மனநிலையில இருந்தான்னு யாராலையும் நிரூபிக்க முடியாதுன்னு நினைச்சு இப்படி உங்க மனைவிய பைத்தியமாக்கிட்டீங்களா சார்? நோ, நான் சொல்றது உண்மை. மிஸ்டர் குருதாஸ், உங்க மனைவிய மனநோய் மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டினீங்களா என்றார் நியூட்டன். இல்ல. ஏன்? எதையோ பார்த்து பயந்து போய் தான் சம்மந்தம் இல்லாம பேசுறான்னு நினைச்சேன். சாமிக்கு வேண்டிக்கிட்டா சரியா போயிடும்னு நினைச்சேன் என்றார் குருதாஸ். ஆக மனநிலை சரியில்லாத ஒரு பொண்ணால 10 பக்கத்துக்கு விவரமா கோர்வையா ஒரு லெட்டர் எழுத முடியும்னு சொல்றீங்களா? மனநிலையில பாதிப்பு ஏற்படுறதுக்கும் சுத்தமா உணர்வே இல்லாம மனநிலை கெட்டு போறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? தான் யாருன்னே புரியாத சேலையை கிழிச்சிட்டு திரிகிற பைத்தியம் இல்ல. சின்ன பாதிப்பு தான் அவளுக்கு. எதனால அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு தெரியலையே. எதையோ பார்த்து பயந்திருக்கணும்னு யூகிக்கிறேன்.
உங்க மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்ல. பொண்டாட்டிக்கு மூலக்கோளாறுன்னு சொல்றது பெருமையான விஷயமா என்ன? சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் உங்க மனைவி கிட்ட பழகிக்கிட்டு தானே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்காது இல்லையா? நோ, யாருக்கும் தெரியாது. அவ யாரோடையும் அதிகம் பழக மாட்டா. ரெண்டாவது, என்கிட்ட மட்டும்தான் சம்மந்தம் இல்லாம பேசினா. வித்தியாசமான மனபாதிப்பா இருக்கே. ஆக இந்த லெட்டர்ல உங்களை பத்தி தப்பா எழுதியிருக்கிற எதுவுமே உண்மை இல்ல. உண்மை இல்ல. முதல் ராத்திரியில நீங்க முரட்டுத்தனமா நடந்துகிட்டு உங்களை பத்தி சொல்லி அரைஞ்சதும் பொய்யா? ஊருக்கு புறப்பட்டு போய் அவங்க அப்பா சமாதானப்படுத்தினதுனால திரும்பி வந்ததும் பொய்யா? குருதாஸ் கொஞ்சம் திணறினார். தன் மாமனாரை ஒரு தரம் பார்த்து கொண்டார். அது 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 மட்டும் உண்மை. அப்புறம் நான் திருந்திட்டேன். அதுலயும் கொஞ்சம் மிகை இருக்கு என்றார். உங்களுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு இல்லையா? இப்ப இல்ல. லஞ்சம் வாங்குறீங்க என்றான் பரத். இல்ல, இத பாருங்க, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சீனியர் ஆபீசரோட வந்ததுல இந்த அளவுக்கு ஒத்துழைச்சு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. நடந்தது ஒரு தற்கொலை. முறையா பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு உட்படுத்தியிருக்கேன். தூக்க மாத்திரை காரணமா தான் உயிர் போயிருக்குன்னு டாக்டர் தெளிவா சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகம்னா தாராளமா என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ என் மனைவிக்கு கடைசி காரியங்களை செய்ய அனுமதிக்கிறீங்களா என்றார் குருதாஸ் விரைப்பான குரலில். நேத்து என்ன நடந்துச்சு? நீங்க கடைசியா உங்க மனைவி எப்ப பாத்தீங்க? இதை மட்டும் சொல்லுங்க என்றார் நியூட்டன். நேத்து ராத்திரி 8 மணி இருக்கும். நானும் மைத்திலியும் சேர்ந்து உட்காந்துதான் சாப்பிட்டோம். நான் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டேன். 8:45 பக்கத்து வீட்டு பெருமாள் எனக்கு ஃபோன் செஞ்சார். உங்க ஒய்ஃபு பேச்சு மூச்சில்லாம கிடக்குறாங்க, உடனே வாங்கினேன். உடனே வந்தேன். தூக்க மாத்திரை ஸ்ட்ரிப்ஸ் பக்கத்துல கிடந்துச்சு. லெட்டர் அவ ஜாக்கெட்ல செருகி இருந்துச்சு. பெருமாளுக்கு எப்படி தெரியும் விஷயம்? அவர் பையன் சரவணன் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து ஆன்டி ஆன்டின்னு அவகிட்ட பேசிட்டு இருப்பான். அவன் வந்திருக்கான். கட்டில கிடந்தவளை தொட்டி எழுப்பி பார்த்துட்டு பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். ஆக வீட்டு வாசல் கதவு, பெட்ரூம் கதவு எல்லாம் திறந்தே இருந்திருக்கு. ஆமா, எல்லா கதவையும் திறந்து போட்டு யாராச்சும் தற்கொலை பண்ணிக்குவாங்களா? அது தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட மனநிலையை பொறுத்தது. மாமா, வாங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. இவங்க பேசுறத வச்சுக்கிட்டு என்னை முறைக்க வேண்டாம் என்றார் குருதாஸ். ஏன் மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு மனநிலை சரியாம இருந்துச்சுன்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. இப்பதானே இவங்க முன்னாடி புதுசா சொல்றீங்க. போன மாசம் நான் வந்திருந்தப்ப கூட நல்லதானே இருந்தா. மாமா, ஒரு 2 வாரமா தான் இப்படி. ஏற்கனவே பொண்ணு போன அதிர்ச்சியில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வேற சொல்லி கஷ்டப்படுத்தணுமான்னு தான் சொல்லல. பரத் நியூட்டனின் காதில் ஏதோ சொல்ல, நியூட்டன், மிஸ்டர் குருதாஸ், உங்க மனைவியோட உடலை நாங்க பார்க்க விரும்புறோம் என்றார். அதான் பாத்தீங்களே கூடத்துல, மாலைகளை கழட்டிட்டு பார்க்கணும். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அள்ளி கட்டி பார்சல் மாதிரி பண்ணி தந்திருக்காங்க. பரவாயில்ல, எப்படியும் இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற ஒரு டாக்டர் மூலமா கேட்கறதா இருக்கும். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு தகவல் தரதா இருக்கும். இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் நடந்த பிறந்தா உங்க மனைவியோட பாடியை நீங்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வாங்கிட்டு வந்தேன். ரிப்போர்ட் பாத்தீங்களே, மறுபடியும் எதுக்கு இன்னொரு போஸ்ட்மார்ட்டம்? நீங்க காட்டின போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு தகவல் இல்ல. அதுல இருந்தே அது உங்களுக்கு வேண்டிய டாக்டர்ஸ் நீங்க சொன்னபடி தயாரி பண்ணி கொடுத்த ரிப்போர்ட்னு தெரியுது. என்ன தகவல் இல்ல? மைத்திலி தன் லெட்டர்ல தன் உடம்பு பூரா சிகரெட்ல சுட்டு தழும்பு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிஎம் ரிப்போர்ட்ல அதை பத்தி குறிப்பிடவே இல்லை. நான் தான் சொன்னனே, இந்த லெட்டர்ல நிறைய விஷயங்கள் அவளோட இமேஜினேஷன். அப்ப அவங்க உடம்புல சிகரெட்ல சுட்ட தழும்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்றீங்க. அது வந்து எஸ், கிடையாது. இப்ப நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் கூட தேவையில்லை. ஜஸ்ட் பார்சலை பிரிச்சு பார்த்தாலே போதும். எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு பாத்துடலாமா? கமான் என்றார் நியூட்டன். வீட்டை நோக்கி நடக்கவும் தூங்கிவிட்டார். வேறு வழி இல்லாமல் குருதாசும் தொடர வேண்டியதானது. கூடத்திற்கு வந்த நியூட்டன், நாங்க போலீஸ், பிணத்தை கொஞ்சம் சோதனை செய்ய வேண்டியிருக்கு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு வெளியில போறீங்களா என்றார். குருதாஸ் கைகளை பிசைந்து கொண்டு நின்றார். எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுத்தபடி சென்றதும் பரத், சுசீலா, சிங்காரம், குருதாஸ், நியூட்டன் மட்டுமே இருந்தார்கள். பரத், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்றார் நியூட்டன். இருவருமாக மாலையை ஒவ்வொன்றாக நீக்கினார்கள். மைத்திலியின் வயிற்று பகுதியில் மட்டும் வெள்ளை துணி போட்டு கட்டப்பட்டிருந்தது. மைத்திலியின் கழுத்திலும் புஜத்திலும் முழங்கை அருகிலும் சிகரெட்டால் சுட்ட தழும்புகள் தெரிந்தன. இது என்ன சார் என்றார் நியூட்டன். அடுப்புல இருந்து எண்ணெய் தெரிச்சு அதுல உண்டான காயமா கூட இருக்கலாம் சார். மிஸ்டர் குருதாஸ், எத்தனையோ பிராஸ்டிடியூட் பாடிஸ்ல இந்த தழும்புகளை நாங்க பார்த்திருக்கோம். இதை எண்ணப்பட்டு உண்டான காயம்னு நான் சொல்றது இல்ல. மௌனமாக இருந்த குருதாஸ், தண்ணி போட்டுட்டு கொஞ்சிறப்போ தெரியாம சிகரெட் பட்டாலும் காயமாகும் சார். வேணும்னு காயம் செய்யறதில்லை யாரும் என்றார் அழுத்தமாக. நோ, எனக்கு சமாதானமாகல. ஐ எம் கோயிங் டு இன்ஃபார்ம் அசிஸ்டன்ட் கமிஷனர். இங்கேயே ஒரு ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் மறுபடியும் நடத்தப்படணும். அதுக்கப்புறம் தான் இறுதி காரியம் நடத்துறதுக்கு அலோ பண்ணுவேன். வாங்க பரத், போன் பண்ணிட்டு வரலாம்
என்றார் நியூட்டன். பரத்தின் பார்வை மைதிலியின் வலது கை ஆட்காட்டி விரலிலும் நடுவிரலிலும் பட்டிருந்த நீல இங்க் கரையிலேயே படிந்திருந்தது. நியூட்டன் போனில் பேசிக் கொண்டிருக்க வெளியே பரத், சுசிலா காத்திருந்தார்கள். எத்தனை விதமா உடனே உடனே தயாரிச்சு டூப் விடுறார் பாத்தீங்களா பரத் என்றார் சுசிலா. சப் இன்ஸ்பெக்டர் இல்லையா? தன் ஸ்டேட்மெண்ட்ல குளறுபடியும் இருக்கக்கூடாது, சேஃபாவும் பேசணும்னு உணர்ந்து பேசுறார். நிச்சயம் மைதிலி தற்கொலை செஞ்சுக்கல பரத். ஆனா அந்த 2 பேர் லெட்டர் அவ கையெழுத்து மாதிரியே இருக்கு. இந்த ஆளு மிரட்டி எழுத வச்சிருக்கலாம். வீட்டுல கோட் ஸ்டாண்ட்ல தொங்கின குருதாஸோட யூனிஃபார்ம்ல ஒரு பால் பாயிண்ட் பேனா இருக்கு. அந்த தற்கொலை லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கிறது பால் பாயிண்ட் பேனாவால சுசி? அட ஆமா, நமக்கு எழுதுனது 10 பக்க லெட்டர். அந்த 10 பக்க லெட்டரை நீல நிற இங்க் பேனாவால எழுதியிருக்கா. பணத்தோட வலது கை விரல்கள்ல நீல நிற இங்க் கரை. கவனிச்சா சுசி? நான் பார்க்கலையே. மறுபடி போறப்போ கவனி. என்ன அர்த்தம்? அவகிட்ட இருக்கிற பேனா லீக் ஆகுற பேனான்னு அர்த்தம். அறுக்காத. கடைசியா அவ இங்க் பேனாவால ஏதோ எழுதியிருக்கான்னு அர்த்தம். அது எப்படி கடைசி நேரத்துல எழுதுனான்னு சொல்றீங்க? எப்பவோ எழுதின கரையா இருக்கலாமே. நோ, கரை ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 8 மணிக்கு சேர்ந்து சாப்பிட்டோன்னு குருதாஸ் சொன்னார். அதுக்கு முன்னாடி பட்ட கரையா இருந்தா சாப்பிட்டதுல கை கழுவுனதை போயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சதும் எழுதியிருக்கா. நிறைய தூக்க மாத்திரைகளை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுத ஏது சந்தர்ப்பம்? அதான் புரியல. மறுபடி போஸ்ட்மார்ட்டம் நடக்கட்டும், அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். ஆனா சாவுல 100% மர்மம் இருக்கு என்றான் பரத். நியூட்டன் வெளியே வந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். சம்மந்தப்பட்டிருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆளுங்கிறதுனால ஏசி அவரே புறப்பட்டு வரேன்ட்டார். ஸ்பாட்ல இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் நடத்திடலான்னு சொல்லிட்டார். அவங்க எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகலாம். கூல்ட்ரிங்க் சாப்பிடலாமா? அந்த ஆளை மாட்டி வைக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க போறதில்லனா என்றாள் சுசி. ஏன் சார், அந்த பக்கத்து வீட்டு பெருமாளை கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்கலாமா அவங்க வர வரைக்கும் என்றான் பரத். பெருமாள் வீட்டில் அவர் மனைவி மட்டுமே இருந்தாள். 4வது படிக்கிற பையன் ஆன்டி செத்து போயிட்டாங்கன்னு விவரம் சொன்னதும் பயந்துட்டான். நேற்று ராத்திரி 103 டிகிரி ஜுரம். டாக்டர் கிட்ட தூக்கிட்டு ஓடணும் சார். அட்மிட் பண்ணிடுங்கன்ட்டார். இன்னைக்கும் ஜுரம் விட்டு விட்டு அடிக்குது சார். நான் இவ்வளோ நேரம் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு இப்பதான் வந்து அவரை அனுப்பிச்சு வச்சேன். சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்னு பேசிக்கிறாங்களே, அப்படியா சார் என்றாள் பெருமாளின் மனைவி. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? அந்த பொண்ணோட நீங்க பேசியிருக்கீங்களா, பழகிருக்கீங்களா என்றாள் சுசீலா. பேசியிருக்கேன். அதிகம் பேச மாட்டாங்க. பயந்த சுபாவம். என் பையன் மேல ரொம்ப பிரியம். முகத்துல எப்பவும் ஒரு சோகம் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு விசாரிச்சா ஒண்ணுமில்லையேன்னு சொல்லுவாங்க. சில சமயம் அந்த பொண்ணு அலற சத்தம் கேட்கும். புருஷன் திட்டிருப்பாருன்னு நாங்க பேசிப்போம். உங்க பையன் இப்ப எந்த ஆஸ்பத்திரியில இருக்கான்? பக்கத்துலதான் அமர் நர்சிங் ஹோம்னு இருக்கு. ராத்திரி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. மேலும் விசாரித்து விட்டு வெளியே வர சர் சர் என்று கார்களும் ஜீப்களும் வந்து நின்றன. அசிஸ்டன்ட் கமிஷனரிடம் நியூட்டன் சென்று விஷ் செய்து அவரோடு பேசியபடி நடந்தார். கூட்டத்தினர் விளக்கப்பட்டனர். மைதிலியின் உடல் வீட்டின் ஒரு அறைக்குள் தூக்கி செல்லப்பட்டது. டாக்டர் பிரேத பரிசோதனை துவங்கினார். அசிஸ்டன்ட் கமிஷனர் சப் இன்ஸ்பெக்டர் குருதாஸை கேள்விகள் கேட்க துவங்கினார். குருதாஸ் பதட்டம் மறைத்து பவ்யமாய் பதில் சொன்னார். தடயவியல் நிபுணர் மைதிலியின் தற்கொலை கடிதத்தை மற்ற அவளின் கையெழுத்துக்களுடன் ஒப்பிட துவங்கினார். பரத், சுசிலாவும் கூட்டத்தினரும் பரபரப்புடன் காத்திருந்தார்கள். செய்தி கசிந்து பல பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் கேமராவுடன் வந்து சேர்ந்தார்கள். மைதிலியின் அப்பா சிங்காரம் பிரமை பிடித்தவர் போல உட்கார்ந்திருந்தார். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தடயவியல் நிபுணர் சொன்னார். மைதிலியோட தற்கொலை லெட்டர்ல எந்த குழப்பமும் இல்ல. அந்த பொண்ணோட கையெழுத்து தான். மீண்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் சொன்னார். உடம்புல அங்கங்க சிகரெட்டால சுட்ட தழும்புகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் பழைய தழும்புகள், புதுசா எதுவும் இல்ல. சாவை பொறுத்தவரை நிறைய தூக்க மாத்திரைகள் உள்ளே போனதுனாலதான் மரணம் நிகழ்ந்திருக்கு. சந்தேகப்படும்படியா வேற எதுவும் இல்ல. இறுதியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னார். மிஸ்டர் குருதாஸ், உங்க மனைவியோட இறுதி காரியங்களை நீங்க நடத்தலாம். உங்க மனைவி மிஸ்டர் பரத்துக்கு எழுதின கடிதத்தை அடிப்படையா கொண்டு யாராச்சும் புகார் கொடுத்தா அப்போ உங்களை சஸ்பெண்ட் செஞ்சு அந்த புகார் அடிப்படையில விசாரணை நடத்துவேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் நியூட்டனை தனியாக அழைத்து, நீங்க சொல்றத வச்சு அந்த லெட்டரை வச்சு இந்த சாவை சந்தேகப்படலாம். ஆனா இது தற்கொலையா இல்லைன்னு அடிச்சு சொல்லவோ, இது சாமர்த்தியமான கொலைன்னு நிரூபிக்கவோ எந்த ஆதாரங்களும் இல்லாத நிலைமையில எதுவுமே செய்ய முடியாது. அந்த லெட்டர் அடிப்படையில் மைதிலி அப்பாவை விட்டு ஒரு புகார் கொடுக்க சொல்லுங்க. தனி ஆபீசர் போட்டு விசாரிக்க சொல்றேன். வரேன் என்றார். புறப்பட்டார். நியூட்டன், பரத், சுசிலா மூவருக்கும் ஏமாற்றமாக போனது. தன் மீசையை நீவி விட்டபடி அவர்களை எகத்தாளமாக பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் குருதாஸ் தன் மனைவியின் இறுதி காரியங்களில் இறங்கினார். அவ்வளவுதானா சார்? அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாதா என்றாள் சுசீலா தன் கார் அருகில் நின்றபடி. அவர் ஏதோ தகுடு தத்தம் செஞ்சிருக்காருன்னு தெரியுது. என்னன்னு புரியலையே. ஏசி சொல்றது நியாயம் தானே. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா
வெறும் சந்தேகம் மட்டும் போதாதே, ஆதாரம் வேணுமே என்ற நியூட்டன் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த பரத்தின் தோளில் கை வைத்து, என்ன யோசனை என்றார். குருதாஸ் பாக்கெட்ல பால் பாயிண்ட் பேனா. தற்கொலை லெட்டர் எழுதப்பட்டிருக்கிறது பால் பாயிண்ட் பேனாவால. ஆனா மைத்திரி வழக்கமா உபயோகிக்கிறது நீல நிற இங்க் பேனா. மைத்திரி விரல்கள்ல நீல நிற இங்கர. இந்த முரண்பாட்டுக்கு என்ன விளக்கம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றான் பரத். குழப்பமா தான் இருக்கு. அந்த பையன் சரவணனை பார்க்கலாமா சார்? பார்க்கலாமே. அமர் நரசிங்கும் வந்தார்கள். சற்று ஜுரம் விட்டு தெம்பாக அமர்ந்திருந்தான் சரவணன். அருகில் அவன் அப்பா பெருமாள். அறிமுகங்கள் முடிந்து, என் தம்பி, நேத்து ராத்திரி ஆன்டி வீட்டுக்கு எதுக்கு போன? அவங்க கொடுத்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்காக போனேன். லெட்டரா? எப்ப கொடுத்தாங்க? ராத்திரி 8:30 மணி இருக்கும். நான் டிவி பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். என்னமோ எழுதிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததும் கொஞ்சம் இருன்னு சொல்லி லெட்டரை ஒரு கவர்ல போட்டு ஒட்டி ஸ்டாம்ப் ஒட்டி என்கிட்ட கொடுத்து தெருமுனையில இருக்கிற தபால் பெட்டியில போட்டுட்டு வர சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு போனேன். திரும்பி வந்து போட்டுட்டேன்னு சொல்ல போனா பேச்சே இல்லாம படுத்து கிடந்தாங்க. பரத் பிரகாசமானான். உன்கிட்ட லெட்டர் கொடுத்தப்ப உற்சாகமா இருந்தாங்களா? இல்ல, உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தாங்க. கண்ணு செருகி செருகி முழிச்சாங்க. எந்த போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டர் போட்டேன்னு காமிக்கிறியா? ஓ என்று உற்சாகமாக எழுந்தான். புறப்பட்டார்கள். வந்து சேர்ந்து பையன் காட்டின தபால் பெட்டியில் நெக்ஸ்ட் கிளியரன்ஸ் 3 PM என்று இருந்தது. நியூட்டன் சார், நேத்து சனிக்கிழமை. பையன் போட்டது ராத்திரி 8:30 மணிக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கிளியரன்ஸ் கிடையாது, நாளைக்கு தான் எடுப்பாங்க. குருதாஸ் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டு போனதும் மைத்திலி அவசரமா எழுதின லெட்டர் இப்போ இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அது யாருக்கு எழுதின லெட்டரா இருந்தாலும் முக்கியம் வாய்ந்த லெட்டர். போஸ்ட் மாஸ்டர் கிட்ட விவரம் சொல்லி அந்த லெட்டரை கைப்பற்றி பார்க்கணும் என்றான் பரத். 1 மணி நேரத்துக்கு பிறகு உயர் தபால் அதிகாரி, உயர் போலீஸ் அதிகாரி முன்னிலையில் அந்த தபால் பெட்டி திறக்கப்பட்டு உள்ளிருந்த கடிதங்களில் மைத்திலியின் கையெழுத்தை அடையாளம் கண்டு அந்த கவரை எடுத்தான் பரத். அதில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு என்று முகவரி எழுதியிருந்தால் மைத்திலி. பிரித்து படிக்கப்பட்டது. என் பெயர் மைத்திலி, சப் இன்ஸ்பெக்டர் குருதாஸ் மனைவி. அவர் எனக்கு செய்த, சமுதாயத்திற்கு செய்த கொடுமைகளை லாயர் பரத், மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி, அவர்களுக்கு விரிவாக எழுதியிருந்தேன். அவரை கொலை செய்து நானும் தற்கொலை செய்து கொள்ள இருந்தேன். இதை எப்படியோ அறிந்த அவர் இன்று என்னை கத்தி காட்டி மிரட்டி வயிற்று வலியால் தற்கொலை செய்து கொள்வதாக என்னை எழுதச் சொல்லி நிறைய தூக்க மாத்திரைகளை என்னை விழுங்கச் செய்தார். நான் உடனே மயங்குவது போல் நடித்தேன். என் ஜாக்கெட்டில் நான் எழுதின தற்கொலை கடிதத்தை செருகிவிட்டு அவர் புறப்பட்டு போய்விட்டார். உடனே இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். தூக்கமும் மயக்கமும் என்னை ஆட்கொண்டு படுகிறது. நான் உயிர் வாழ விரும்பவில்லை. குருதாஸுக்கு சட்டப்படி தண்டனை கொடுங்கள். அவரின் அக்கிரமங்களை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்கள். மைத்திலி. குருதாஸ் சுடுகாட்டில் தன் மனைவிக்கு கொள்ளி வைத்துவிட்டு தன் உறவினருடன் வீடு திரும்பியவர் திகைத்தார். ஏகப்பட்ட போலீஸ் நடுவில் அசிஸ்டன்ட் கமிஷனர். தபால் பெட்டியில் கைப்பற்றப்பட்ட மைத்திலியின் இறுதி கடிதத்தை குருதாஸிடம் காட்டிய அசிஸ்டன்ட் கமிஷனர் உத்தரவிட, குருதாஸின் கைகளில் விலங்கு மாட்டப்பட்ட நேரம் ஆவேசமாக அறிவாளுடன் பாய்ந்து வந்தார் சிங்காரம். நிலைமை உணர்ந்து அவரை தடுப்பதற்கு முன்பாக குருதாஸின் கழுத்தில் விழுந்தது ஆழமான வெட்டு. பீச்சி அடித்தது ரத்தம், தோய்ந்தது தலை. வெறியோடு கத்தினார் சிங்காரம். என் பொண்ணு விருப்பத்துக்கு எதிராக கல்யாணம் பண்ணி வச்சப்பவே அவளை நான் பாதி கொன்னுட்டேன். இந்த பாவி முழுக்க கொண்டுட்டான். உங்க சட்டம் இவனை ஆற அமர விசாரிச்சு தண்டனை கொடுக்கற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. இந்த மாதிரி ஒரு பொறுக்கிய கொலை செஞ்சதுதான் நான் கம்பீரமா தூக்க தொங்குவேன்யா என்று பெருமிதத்தோடு விலங்கு நோக்கி கைகளை நீட்டினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.